செய்திகள் வாசிப்பது உங்கள் பாலா. அது கேபிசியோட இன்ட்ரோ ப்ரோ. ஆமாண்டா, நியூஸ் கிடையாதுடா. ஆமால்ல. வெரி சாரி. சரி கேளு, எது கேட்கணும்னு நினைச்சியே. அதாவது வந்து தியேட்டர்ல நான் பார்த்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னா படையப்பா. அந்த மாதிரி உங்களுக்கு தியேட்டர்ல பார்த்த ஃபர்ஸ்ட் படம் என்ன? ப்ரோ நான் படையப்பா வந்து தூத்துக்குடியில ஒரு நாள் நைட் ஷோ பார்த்தேன் ப்ரோ. அதாவது கேள்வியை கொள்வி டேய், செருப்பு ஊத்திரி. எப்போ பார்த்தேன்னு கேட்கலடா அவன். நீ தியேட்டர்ல பார்த்த மொதல் படம் என்ன? அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல். எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு படம் வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் சில விஷயங்கள் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். பல விதமான எமோஷன்ஸ் வந்துரும். அந்த மாதிரி. ஆனா எனக்கு ஏதோ படங்கள் பார்த்துருக்கேன். ஆனா எனக்கு என்னமோ அந்த படையப்பா பார்த்ததா ஞாபகம் இருக்கு. சரி, நீ யோசிச்சுட்டே இரு. இப்ப நான் சொல்றேன் என்னன்னா, தியேட்டர்ல எனக்கு பார்த்த ஃபர்ஸ்ட் படம் வந்து படையப்பா. அதுக்கு முன்னாடி இவன் சொன்ன மாதிரி தியேட்டர்ல கூட்டிட்டு போயிருக்கலாம். பட் ஆனா எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு வந்து ஆமா ஆமா ஆமா, நம்ம எத்தனை பார்த்துருப்போம். ஆனா ஞாபகம் சரி, பேசிக்கலி ஏதோ ஒரு படத்தை தியேட்டர்ல பார்க்கறனால தான் இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சினிமா அண்ட் தியேட்டர் பைத்தியங்களாம் சுத்திட்டு இருக்கோம் நம்ம. we love மூவிஸ், பட் ஐ திங்க் பர்டிகுலர்லி நம்மளுக்கு தியேட்டர்ல போய் பார்க்கறது, இந்த சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர்லாம் எங்கெல்லாம் இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு காலேஜ்ல என்னென்னமோ நம்ம ஊருக்குள்ள இருக்கிற அத்தனை தியேட்டர்ல படம் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன்டா. அதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா ப்ராபப்ளி இது தியேட்டர்ல ஏதோ ஒரு செம்மையான படம் பார்த்தனால தானே. பார்த்தனால தான் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு படையப்பாவா? மல்டிப்ளெக்ஸ் வரதுக்கு முன்னாடி நீ சொன்ன மாதிரி சிங்கிள் ஸ்க்ரீன்லாம் வந்து அது ஒரு தனி ஃபீலு. பட் அது வருவோம். பட் ஆனால் எனக்கு வந்து அதான் படையப்பா என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு எனக்கு படையப்பா படம் பார்த்துட்டு ஃபீல் ஆன ஒரு எமோஷன் வந்து கூஸ் பம்ப்ஸ். அந்த கூஸ் பம்ப்ஸுங்கிற கான்செப்ட் வந்து எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது வரைக்கும் நான் லைஃப்பில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. அது வந்து ஒரு தியேட்டரில் பார்க்குறாங்க. அந்த ஒரு ஊஞ்சல் சீன் இருக்கும்ல, இப்போ ரீரிலீஸில் கூட நிறைய பேர் அதான் ஃபயர் விட்டாங்க. ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தோன்னே ஃபயர், இந்த சீன்லாம் என்ன நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற யார் ஜென்சி கிட்ஸ். ஆமா. ஆனால் எனக்கு வந்து அது உண்மையிலே பயங்கர கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. எனக்கு ஒரு மாதிரி அந்த முடியெல்லாம் தூக்கும்ல, ஆமா. அந்த ஃபீல் வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு. இது என்ன எனக்கு ஒரு மாதிரி கூசுது உடம்பெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஜென்யூன்லிடா அது வந்து படத்துல கொஞ்சம் ரொம்பவே லேட்டா வர ஒரு ஒரு காட்சி தானே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த சீனுமே அந்த ஒரு ஃபீலிங் கிரியேட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீனே அந்த எல்லாரையும் அப்படி தூக்கி போட்டு டக்குன்னு வந்து பாம்பு அப்படி எடுத்து முத்தம் கொடுத்து பண்ணும்போது அது எல்லாருமே கத்துனாங்க, எல்லாம் இருந்துச்சு. ஆனா நான் வந்து அதை எதிர்பார்த்தேன். எனக்கு வந்து போகும்போது சூப்பர் ஸ்டார்னா யாருன்னு எனக்கு தெரியும். அவர் வந்து ஒரு ரஜினிகாந்த், அவர் சூப்பர் ஸ்டார். அவர் வந்து இந்த கிட்ஸுக்கெல்லாம் அதாவது பை டிஃபால்ட்டா எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ஃபேனாக தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்த வரைக்குமே. அதுக்கப்புறம் தான் அவங்க வேற ஃபேன்ஸாக மாறிடுவாங்க மேபி. இல்லை சில பேர் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸாகவே ரீட்டைன் ஆவாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து நான் விரும்பி எங்கள் அப்பாட்ட சொல்லி கூட்டிகிட்டு போன படம். நான் வந்து என் பேர் படையப்பா பாட்டெலாம் எனக்கு தெரியும். கேசட்லாம் வந்துருச்சு. ஆனால் என்ன பண்ணேன், இந்த பேக்லாம் போட்டுக்கிட்டு அப்புறம் அந்த டிஷர்ட் போட்டு இதெல்லாம் போட்டு அப்பா நான் தான்ப்பா ரஜினி, நான் படையப்பா படம்னா எங்கள் அப்பா உடனே நேக்கா, அப்போ படையப்பா படம் போவே தேவையில்லையே, இங்கேயே பார்த்துட்டா போதும், உன்னை பார்த்துட்டா போதுமே அப்படின்னாரு. அதெல்லாம் பண்ண வேண்டாம், தேட்டருக்கு கூட்டு போகும், இந்த மாதிரிலாம் சிக்கனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. இல்லை, பட் ஒரு ஸ்கெட்சோட, அதாவது நான் இதை போய் ரசிக்க போறேன்ற ஒரு எண்ணத்தோட தான் நீ போயிருக்க. இட்ஸ் நாட் லைக் ரேண்டமா நீ தியேட்டர்ல எங்கேயோ உட்காரும் போது ஓ வா இது சூப்பரா இருக்கு, அப்போ உனக்கு அந்த ஏன் அது போகணும்னு தோணுச்சு? ஏதோ ஒன்று ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு என் பேர் படையப்பா தான். ஏன்னா அந்த ஸ்வாக்னாலேயே உனக்கு வந்து அது தியேட்டர் போய் வரணும்னு தோணுச்சு. ஆனா நீ பார்த்தது லேட்டா தான் பார்த்துருப்ப கரெக்டா. யூஸ்வலா அந்த ஃபர்ஸ்ட் ஷோலாம் கிடையாது, போயிருக்கும் விருப்பம் அடிப்பாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஷோ கூட ஏன்டா உன்னெல்லாம் தியேட்டருக்கு கூட்டு போறதே பெரிய விஷயம், இதுல ஃபர்ஸ்ட் ஷோ வரையா, நானே அதெல்லாம் பார்த்து கிடையாது அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஆனா நீ போன டைம் வந்து உனக்கு டியூ ரிமெம்பர் தி ஆரா அந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஞாபகம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து தேவி அந்த மாதிரி ஏதோ பெரிய ஸ்கிரீன்ல தான் பார்த்தேன், பயங்கர பெரிய ஸ்கிரீனு ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து. ஆனா அதுக்காக வந்து இந்த பேப்பர் தூக்கி போறது அது ஃபேன்ஸ் கிடையாது. ஃபேன்ஸ்னா மிக்ஸ்டா இருந்தாங்க. ஏன்னா நான் போன டைம் அப்படிதான் இருப்பேன், மிடில் தான் போயிருப்பேன். ஸோ வந்து ஃபேமிலிஸ் இருந்தாங்க, ஃபேன்ஸ் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. ஸோ என்ன கத்திக்கிட்டே இருக்காங்க, அந்த இன்ட்ரோ வரும்போது கத்துறாங்க. காமெடிக்கு வந்து விழுந்து சிரிக்கிற த்ரூஅவுட் அந்த தியேட்டர் சத்தம் கேட்குது, சிரிக்கிறது. எனக்குலாம் அந்த நம்ம மறந்து சிரிக்கிற அந்த ஃபீல்லாம் இருந்துச்சு. என்னன்னா இப்போ இதெல்லாம் இப்படிதான் இருக்கும், இவங்க இந்த கத்துவாங்க. ஏன்னா நானுமே ஏதோ ஒரு கத்துறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் கத்த முடியாது. ஏன்னா பக்கத்தில் அப்பா அம்மாலாம் உட்காந்தாங்க, நம்ம கத்துனா அது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நான் இவங்க கத்தும் போது எனக்கு ஃபீல் இருந்துச்சு. நான் ஏன் அந்த ஊஞ்சல் சீன் சொன்னேன்னா எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்க சேர் எடுத்து வைக்கிறாங்க, இவர் ஒரு டவுன்ஃபால் மாதிரியே காமிச்சிருப்பான் அந்த சீன்ல. ஐயோ என்னடா அது, இப்போ இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் நிப்பாரு. நான் நினைச்சேன் நின்றுகிட்டே அதோ பாரு அப்படி அந்த மாதிரி ஏதோ பேசுவாரு, நின்றுகிட்டே பேசிட்டு தலைவர் வந்துருவாருன்னு பார்த்தா பயங்கர டக்குன்னு எடுத்து அந்த ஊஞ்சல் இது பண்றாரு. அந்த பிஜிஎம்மும் பார்த்தீங்கன்னா, நீ அந்த எம்பேர் படையப்பா அந்த இன்ட்ரோடக்ஷன் பிஜிஎம் அப்படி எடுத்து இதில் போட்டிருப்பாங்க. அந்த பாம்பை இது பண்ணும்போது எல்லாரும் கத்துறாங்க. அப்படி பின்னாடி பின்னாடி பார்க்குறேன், எனக்கும் ஆசையா இருக்கு கத்தணுன்ட்டு. ஆனால் பக்கத்தில் அப்பா வந்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு. சரி வேணாம், ஆகுனா படிக்க போயிடுவாங்க தப்புன்னு. உன்னை ஸ்கூலுக்கு போய் உன்னை படிக்க வச்சதுக்கு உன்னை பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கேன், என்னடா கத்துனா பொறுக்கித்தனமாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
எனக்கு அந்த இந்த தியேட்டர்ல இருக்க ஒரு ஸ்மெல் பிடிக்கும். ஸோ ஒரு ஏசி தியேட்டர்ல இருப்பேன். ஆ அந்த தியேட்டர்ல எல்லாரும் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆ ஐ அம் நாட் சேயிங் அபௌட் த சத்தியம் பாப்கார்ன்லாம் சொல்றேன். ரைட் ரைட் அந்த ஒரு நார்மல் தியேட்டர் பாப்கார்ன், அந்த ஸ்மெல்லு ம் ப்ளஸ் அந்த ஏசி, அந்த சவுண்டு எனக்கு அந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து இட்ஸ் ஸ்டில் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஐ மிஸ் இட். இப்போலாம் வந்து ஏதோ ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் போட்டு ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ம் பட் அந்த டைம்ல வந்து அந்த ஒரு ஏசி ஆமாண்டா அந்த ஒரு சின்ன நொஸ்டாலஜிக் ஃபீல் வந்து ஒரு பழைய தியேட்டருக்கு போகும்போது தான் இப்போவும் கிடைக்கும். சிங்கிள் ஸ்க்ரீன்ல ஐ ஃபீல் லைக் மேபி இட்ஸ் என்ன சொல்ல கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றதே இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கிறனால இன்சுலேஷன்லாம் இப்போ நல்லா பண்றாங்க போல. அப்போல்லாம் யூ வுட் ஹேவ் சம் இன் டிராஃப்ட் ஃப்ரம் அந்த ஸ்நாக்ஸ் ஏரியா அது இதுன்னு அந்த அது அப்படியே அந்த இருக்கும். வெள்ளம் பாப்கார்னை கீழே கூட்டிட்டு தான் போயிருப்பா. அது யாரும் கூடல. இப்போ ஆ, கிளைமேட் ரொம்ப கிளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க இப்போ எல்லாம். இப்போ நீ சிங்கிள் ஸ்க்ரீனுக்கே போனா கூட அவன் அநியத்துக்கு ஃபர்ஸ்ட் உள்ள போறேன். நான் இப்போ ரீசெண்டா ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டருக்கு போயிருந்தேன் ஒரு படம் பார்க்கறதுக்கு. போனா உள்ள இப்போ அவன் சொன்ன மாதிரி தான் உள்ள என்ட்ரு ஆன உடனே எனக்கு அந்த ஸ்மெல் அப்பாடா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கும். இந்த கார்ன் பஃப்லாம் இருக்கு. கார்ன் பஃப் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறேன். பார்த்தா கொஞ்ச நேரத்துல ரூம் ஃப்ரெஷ்னர் போட்டு விட்டோம். பயங்கர நான் அப்படியே மூஞ்ச மூடிட்டேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து சமோசா சமோசாவா? சமோசா தியேட்டர்னாலேயே சமோசா இஸ் மை நாஸ்டாலஜிக் இன்டர்வல் ஸ்நாக். எந்த ஊர்ல ப்ரோ நீ எங்க எங்க இருந்த நீ? நான் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாஸ் கோனா சே நீங்கள் அதை டிஸ்கிரைப் பண்ண நான் இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்டான்ற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா சின்ன வயசில் நான் இங்கே அந்த தியேட்டர் ஆம்பியன்ஸ் இதெல்லாம் நான் பார்க்கல. பட் நான் சமோசான்னு சொல்கிறது வந்து எங்கள் ஊர் தாடேப்பள்ளிகுடம் ஸ்மால் டவுன் இன் ஆந்திர பிரதேஷ். ஓகே அங்கே வந்து சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர் தான் பொதுவாகவே. அந்த சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டரில் வந்து அவங்க பண்ணுற ஒரு ஆனியன் சமோசா இருக்கும் ப்ரோ. அந்த சமோசாக்காகவே நான் படமாக பார்த்துருக்கேன் ப்ரோ. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஹுக்கு எனக்கு சொல்ல இதை கேட்டுட்டு இருக்க நிறைய பேர் நீங்க யோசிப்பீங்க கஷ்டப்பட்டு பையன் வந்து ஒரு சின்ன ஒரு கிராமத்துலேருந்து இன்னைக்கு படிப்படியா முன்னேறி சென்னையில இவ்வளவு பெரிய ஒரு இதுல இருக்காரு அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது. இவன் வந்து பேசிக்காவே சொந்த ஊர் வேணா அவங்க அப்பாவோட சொந்த ஊர் தான் தாழைப்பள்ளிக்கூடப்பா இருக்கலாம். ஆனா இவன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து யூஎஸ்ஏ. இவன் வந்து ஒரு என்ஆர்ஐ. ப்ரோ ஆமாம் ப்ரோ. நான் தியேட்டரில் பார்த்த படம் வந்து ஆக்சுவலி டைட்டானிக். ஹியூஜ் ரிவீல். யோசிச்சிருப்பா இவன் பேசுறதுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. டைட்டானிக்கா யாரும் யாரா டைம் கடைசி அப்படியே ஒரு ரிவீல் வந்துடும். ஏன்னா அந்த வயசுல எதுவும் ஞாபகம் இல்லைடா. சத்தியமா ஞாபகம் இல்ல. அதாவது பச்சை அதாவது எனக்கு ஞாபகம் அதாவது காது இல்ல ப்ரோ. எனக்கு ஓட்டை இன்னமும் இருக்கு ப்ரோ. நீங்க குத்தணும்னு நினைச்சீங்கன்னா டைட்டானிக் அப்படிங்க அதில் எனக்கு இப்போ வரைக்கும் நான் இருக்கு ப்ரோ டைட்டானிக் ப்ரோ. படம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ப்ரோ. நீங்க எந்த சீனை பார்த்து சொல்றீங்கன்னு ஊருக்கே தெரியும். அதெல்லாம் கண்ணு வந்து மூடிட்டாங்கடா ஆப்வியஸ்லி சின்ன வயசுல. சீரியஸா ப்ரோ அதுவே ஆக்வர்டா இருக்குமே ப்ரோ உங்களுக்கு. நான் அம்மா அப்பாவோட தான் போனேன். ஆ, அவங்களுக்கே தெரியாது இந்த படத்துல இதெல்லாம் இருக்கும்னு. இதெல்லாம் ஒரு பெரிய படம் போல அப்படின்ற மாதிரி நினைச்சதான் உள்ள போய் உட்காந்து அமெரிக்கால என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி உள்ள விட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ரொம்ப சின்ன பையன் நானு. அந்த அந்த சீன் வருதுன்னு தெரியும் போதே அந்த அந்த ஏஜ்ல வந்து நான் ஸ்டோரியோட எங்கேஜ் ஆகுற அவ்வளவுக்கு ஒரு ஏஜே இல்லடா அது. ஸோ படம் போயிட்டு இருக்கு ஏதோ பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நான் எனக்கு தெரிஞ்ச நான் போர் தான் ஆயிட்டு இருந்திருப்பேன். அங்க இங்க என்னென்னமோ அந்தந்த சீன் வரும்போது நேக்கா வந்து இந்த லைட்டை என்ன பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டு என்னை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. ப்ரோ அது இல்ல ஒண்ணும் இல்ல. இப்ப கூட வந்து நான் சொல்றேன் எனக்கு 2 காதும் குத்திட்டாங்க. பையன் இப்ப பேசிட்டு இருக்கும்போது அந்த சைடு அவன் வைஃப் உட்காந்துருக்காங்க. அதனால ஒரு டீசன்சி கருதி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இல்லடா பட் ஸோ டைட்டானிக் இஸ் ஆப்வியஸ்லி நாட் சம்திங் தட் brought மீ இன்டு மூவிஸ் ஆர் எனிதிங் லைக். பட் எனக்கு என்னோட லவ் ஃபார் சினிமா அண்ட் பர்டிகுலர்லி லவ் ஃபார் சீயிங் தட் சினிமா இன் அ தியேட்டர். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அந்த அத்தனை பேரோட எல்லாரும் சேர்ந்து சிரிக்கும் போது அது ஒரு ஃபீலிங் ப்ரோ. அந்த ஃபீலிங்கில் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து தெலுங்கு குஷி. ஓ பவன் கல்யாண். பவன் கல்யாண் பவர் ஸ்டார். ஆ. தெலுங்கு குஷி படம் பார்த்து நான் பைத்தியம் ஆயிட்டேன். பட் எனக்கு வந்து உங்கள் மாதிரி இல்லை. எனக்கு அது ரொம்ப நான் எதுவும் எதிர்பார்க்கல அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. எனக்கு அப்போ வரைக்கும் இன்னும் மூவிஸ்னால் கெத்தாக இருக்கும் தியேட்டர்னா வேற இல்லை அப்படின்றது இன்னும் ஃபார்ம் ஆகாத வயசு. அப்போ நான் உள்ளே போய் அந்த படம் அப்படியே ஃபஸ்ட்டு ஹீரோ என்ட்ரி சீன்லேருந்து பார்க்க என்னடா இது அப்படின்னு அந்த ஒரு சம்மர் வெக்கேஷன்லேயே 7 வாட்டி தியேட்டரில் பார்த்தேன் நான் அந்த படம். தெலுங்கு விஷயம். ஆமா. ஓ நீங்க ஒரு படத்தை 7 வருஷம் பாப்பீங்களா? ஆமாண்டா. அன்னைக்கு நல்ல தடவை கூப்பிட்டதுக்கு வரலன்ட்டான். வாய சொல்லி சின்ன சென்னையிலேயே ஒரு 5 வாட்டி தியேட்டர்ல பார்த்த ஒரே ஒரு மனிதன் நானா தான் இருந்தது. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும்னா அதை மார்க்கெட்டிங் பண்ற வரைக்கும் அவன் விட மாட்டான். அவன் பல பேரை கூட்டிட்டு போயிடுவான். அவனுக்கே இப்போ அது எப்படின்னா ஏதாவது ஒரு ஹோட்டல் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்க கூட்டிட்டு போய் நல்லா இருக்கான்னு கேட்க மாட்டான். எப்படி நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குல்ல அப்படிமா. இப்போ நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னா அடிச்சிருவானோ அப்படிங்கிற பயத்திலே நீ சொல்லி ஆகணும். அதனால வந்து அந்த மாதிரி 7 வாட்டி பார்த்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரிவர்ஸ் அந்த படம் பார்த்தனால அந்த படத்தை அந்த கேசட்டை வாங்கி அந்த பாட்டெல்லாம் வந்து அப்படியே லூப்ல கேட்டு என் கசின்ஸ் எல்லாம் அப்படியே நொந்து போயிட்டாங்க. டேய் போதும்டா அப்படின்னு. பட் தட் என்ன சொல்ல அந்த மொமெண்ட்டை வந்து ரீலீவ் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் அப்படியே
ஆனா அப்போ வந்து பாரு அது இன்னொன்னு. அப்போ ஒரு ஒரு படம் பார்க்குறோம். அப்போ ட்ரெய்லர் வரும். அப்புறம் ஏதாவது ஒரு பாட்டோட சின்ன விஷயம் மட்டும் போடுவான். ஆமா. அப்புறம் எனக்கு அந்த அரசின் ரொம்ப பிடிக்கும்டா. அந்த சின்ன ஒரு 20 செகண்ட் அந்த காலத்துல 20 செகண்ட் 20 செகண்ட் ஆமா. இவ்வளவுதான் இருக்கும். கிளிப் மட்டும் இருக்கும். ஆமா. ஒரே ஏதோ ஒரு டயலாக் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மான்டாஜ் மாதிரி ஒரு மியூசிக் ஏதாவது போடுவாங்க. என்னடா அது கெத்தா இருக்கு அப்படின்ற மாதிரி அது வந்து என்னன்னா அந்த படம் சம்மந்தப்பட்டவங்க வந்து எல்லா சேனலுக்குமே அதுதான் குடுத்துருப்பாங்க. அந்த ஃபுட்டேஜோ இல்ல அது மட்டும் தான் குடுத்துருப்பாங்க. அத மட்டும் போடுவாங்க. அது எப்படின்னா, உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. சண்டே ஆனா வந்து இங்க டாப் 10 மூவிஸ்ன்னு ஒண்ணு போடுவான். ம். ஓகேங்களா? அதுல வந்து எப்படின்னா, அந்த படத்த வரிசை பண்ணுவாங்க. 1, 2, 3, 4 அப்படின்னு 10 வரைக்கும். அதுல வந்து இப்ப இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்த வந்து வரிசை பட்டியலே போட மாட்டாங்க. புது வரவு அப்படிம்பாங்க. ம். அதுல ஹாலிவுட் வரவு அப்படிம்பான். புது வரவு அப்படிம்பான். Okay. ஹாலிவுட் வரவுன்னு சொல்லிட்டு அதே தமிழ் தான் போடுவாய்ங்க. டப் பண்ணி. இதுல எனக்கு என்ன இங்கிலீஷ் நாலேட்ஜ் வரும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சரி நாம பார்த்துட்டு இருப்போம். ஆ. புது வரவு போடுவான். அந்த புது வரவே நம்மளுக்கு வந்து சூப்பரா இருக்கு இந்த சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு ஒரு ஆனா இட் மேக் சென்ஸ். இப்போ நீ அந்த படம் வந்து ஜட்ஜ் பண்ணவே மாட்டேன். ஸோ யூ வில் நாட் நோ வெதர் தட் மூவி இஸ் குட் ஆர் நாட். உனக்கு அந்த சீன் மட்டும் தான் வரும். அது புது வரவுன்னு தான் தெரியும். ஸோ போய் தியேட்டரில் பார்க்குறவனுக்கு நல்ல படமா நல்லா இல்லையா படம் எதுவுமே தெரியாது. பட் எப்படிடா நீ ஜட்ஜே பண்ண மாட்டேன்னு சொல்ற? அது போடுறதே வந்து அது இதர் உனக்கு அது பிடிச்சிருக்கு கெத்தா இருக்குன்னு நினைச்சனால நீ போவ. இல்லைன்னா அதை பார்த்தே இல்லையா அவன் மூஞ்சியே பிடிக்கல அப்படின்னா நீ போக மாட்டேன். அந்த மாதிரி தானே? இல்லையா வர்றது கரெக்ட் தான். அப்படியா? இப்போ நீ ஒரு படம் வந்து குட்டி படமோ இல்ல பெரிய படமோ நீ வந்து அந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு பயங்கரமான வரவேற்பு வருது. இப்ப நீங்க தமிழ் சினிமாலே நிறைய குட்டி படங்கள் அப்படிதான் ஆமா. இதா இருக்கு. ஆ. ஆனா முன்னாடி எல்லாம் ட்ரெய்லர் நல்லா இருக்கு அதனால இந்த படத்துக்கு போறேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ஆமா. ட்ரெய்லர் யாரும் அந்த பார்க்க மாட்டாங்க. ட்ரெய்லர்ன்ற மாதிரி இல்லாம இந்த குட்டி குட்டி கிளிப்பா தான் வரும் கிளிப்பா தான் வரும். TV. நம்மளுக்கு வந்து படம் பார்க்கணும் அவ்வளவுதான். ஆ. இந்த படம் சப்போஸ் யாருமே இன்னொன்று இருக்கு. யாருமே வந்து படத்த வாரமே இப்போ பிரச்சனை என்னன்னா, இங்க வந்து 2வது வாரம் படம் போறதே பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அப்பல்லாம் வந்து அப்படி ரன்னிங் தானே மேட்ரு. 150 நாள் போகும் நல்ல படம்லாம். அப்போ 2வது வாரம் நல்ல ஞாபகம் இருக்கு. நான் சென்னை வந்த புதுசுல ஆ. ஹிந்து பேப்பர்ல வந்து எல்லா படத்துக்கு எந்தெந்த தியேட்டர்ல எந்தெந்த படம் ஓடிட்டு இருக்குன்னு போடுவாங்க. சாந்தி தியேட்டர்ல வந்து எத்தனாவது நாள் வந்து சந்திரமுகி இன்னும் ஓடிட்டு இருக்குன்றது போடுவாங்க. அது ஐ திங்க் ஒரு 1000 டேஸ் வரைக்குமோ என்னமோ போட்டாங்க அது. TS என்னமோ அது சாந்தி தியேட்டர் இன்னொன்னு அது ப்ரொடியூசரோட தியேட்டர் அது. ஆமா அது தெரிஞ்சது. பட் அது ஒரு ஒரு வாட்டி அந்த ஹிந்து திறக்கும்போது ஓ இன்னைக்கு எத்தனாவது நாள் ஆயிருக்கும் அப்படின்ற அது ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்டா இருந்தது bro. ரஜினி அதாவது இப்ப படம் சரி இவங்க வீட்ல யோசிச்சிருப்பாங்க. அதாவது இவங்க வீட்ல யோசிச்சிருப்பாங்க. உன்னை என்ஆர்ஐயா படிக்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சரி இங்க வந்தா நல்ல இந்தியால இன்னும் அந்த எஜுகேஷன் எல்லாம் மேம்படுத்தும் அப்படின்னு பார்த்தா பேப்பர் ஓபன் பண்ணி சந்திரமுகி எத்தனை நாளும் அது எவ்வளவு வேலை போய் இருந்திருக்கான் பாரு. அது இன்னைக்கு எத்தனை நாளாம் ஏன்டா நேத்து 850 இன்னைக்கு 850 பொண்ண கால இருக்கு. இதை வேற எவ்ரிடே எங்கடா பாப்போம். நான் சொல்றேன் ஸ்கூல்ல அந்த பேப்பர் அப்பப்போ மேபி வீக்லி ஒன்ஸ் எப்பயோ வரும். ஸ்கூல்ல லைப்ரரி கூட்டு போயிருந்தேன். எவ்வளவோ இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு தமிழ் நியூஸ் பேப்பரை எடுத்து சந்திரமுகி எத்தனாவது நாள் வருதுன்னு பாக்குறான். அது ஹிந்து பேப்பர்ன்ற ப்ரோ. ஹிந்து பேப்பர் எனக்கு என்னன்னா அது அன்பிலீவபிளா இருந்தது ப்ரோ. சரி அவங்க வந்து 780 டேஸ் சொல்றாங்க. அப்போ அது உண்மையிலேயே 800 டேஸ் வரைக்கும் வர முடியுமா? இவ்வளவு நாளாடா ஒரு படம் ஓடும் அப்படின்றது எனக்கு இந்த மாதிரி அனாலிசிஸ் பேர். அப்போ எனக்கு அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து எந்த தியேட்டர்ல எந்த படம் ஓடுதுன்னு பாக்குறது ஒரு சும்மா ஒரு ஃபேஷன். ஆமா ப்ரோ அது இன்னொன்று இருக்கு என்ன தெரியுமா? நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா படம் கீழே இருந்து மேல வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் தியேட்டர்ஸ் இருக்கும். படம் மட்டும் நல்லா ஓடுச்சுன்னு வச்சுக்க அந்த மேல இருக்கிற தியேட்டர்ஸ் வந்து இப்படி பெருசா இருக்கும். ஆமா அது பார்க்கும் போதே சமடா இந்த படம் ஹிட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். இதோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஊருக்கார வெர்ஷன் எனக்கு என்னன்னா தாடிப்பள்ளிக்கூடம்ல நீங்க நியூஸ் பேப்பர்னு சொல்றீங்கல்ல எனக்கு என்னன்னா வால் போஸ்டரே இருக்கும்ல. அந்தந்த வால் போஸ்டர்ல எந்த தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கிறது அதாவது ஐ கெஸ் அந்த தியேட்டர்காரன் தான் அந்த வால் போஸ்டர் அடிப்பான். ஸோ அது இந்த தியேட்டர்ல இருக்குன்னு சொல்றதுக்கு அவன் வால் போஸ்டர் அடிக்கிறான். அந்த வால் போஸ்டர்ல அவங்க பண்ண போட்டோகிராஃபி கிராஃபிக்ஸ் அவங்க எப்படி அந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க பேசிக்லி கிராஃபிக் டிசைன் சொல்ல போனோம்னா அந்த கிராஃபிக் டிசைன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அதுலேருந்து தான் ஆக்சுவலி டிவியோட அந்த 30 செகண்ட் ஸ்பாட்டுக்கு முன்னாடியுமே வந்து அந்த போஸ்டரை பார்த்து ஏய் இது என்னடி செம்மையா இருக்கு. ஸோ அங்கேருந்து ஐ கெஸ் ஐ வுட் லிட்டரலி ஜட்ஜ் a book by its cover and I think many people will be like that. அப்பவே பையன் ஸ்னீக் பீக்கு ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்துட்டு தான் படத்துக்கு போயிருக்கான் போல. ராம் ப்ரோ ஹி இஸ் தி முன்னோடி. நல்ல என்ஆர்ஐ மாதிரி புத்திசாலியாவும் பேசுறான். அப்பப்போ சந்திரமுகி எத்தனை நாள் ஓடி இருப்பேன்னு லைப்ரரியில போய் பார்க்கும் யாருன்னே தெரியல இவன். பட் ஸோ அந்த போஸ்டர் பார்க்கும்போது அப்போ இது எங்க இருக்கு இந்த ஊர்ல எந்த தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கிறத பார்த்து அந்த தியேட்டர் ஆக்சுவலி நான் திருநெல்வேலியில இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கும் ப்ரோ. திருநெல்வேலியில ஒரு காலகட்டத்தில் ஒரு 3-4 வருஷம் இருக்கும்போது தூத்துக்குடி தானடா சொன்னேன் ப்ரோ. அதே நான் கிளாரிஃபை பண்ணினேன். இவனுங்க எல்லாமே ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி தான் நம்ம கேங்ல. என்னன்னா ஃபர்ஸ்ட் இவன் தாடைப்பள்ளிக்கூடம் வந்து நம்ம யோசிச்சிருப்போம் இவன் வந்து ஓகே ஊர்லேருந்து வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு அப்படின்னு கிடையாது. என்ஆர்ஐ பிரேக் பண்ணிட்டோமா இவனுக்காவது ஏதோ ஒரு ஒரிஜின் இருக்கு. ஓகே இங்க என்ன வந்திருக்கான் அப்படின்னு பக்கத்துல உட்காந்துருக்கான்.
அவன் என்ன ஊரு, யார் இவன் 15 வருஷமா அவன் பழக்கம். ஆனா இவன் இவன் எங்கேருந்து வந்தான்னு இவனுக்கே தெரியாது. டேய் எதுக்குடா சம்மந்தம் இல்லாம தூத்துக்குடியில படைய ப்ரோ அது என்னன்னா எங்க அம்மா ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்க. அம்மா ஃபாரின்ல வந்து ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணுவான். இது இவனுடைய இதுவே நீங்க கேளுங்க, நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சொல்லுங்க நீங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ, அம்மா ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்க. ஆ. அப்போ நான் திருநெல்வேலியில் தான் இருந்துட்டு இருந்தேன். ஆ. சரி தூத்துக்குடியில் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா தூத்துக்குடிக்கு போனோம். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தேட்டரில் வந்து அந்த படையப்பா ஓடுறதுனால வாங்க டிக்கெட்ஸ் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்றீங்க. இல்லை ப்ரோ அந்த டைமில். இப்போனா அப்படி கிடையாது ப்ரோ. முடிச்சிட்டான். ஏன்னா நம்ம எங்கேயாவது நம்ம தூத்துக்குடியே போக மாட்டான். எங்கேயும் நம்மகிட்ட கேட்டுருவானோ அப்படின்னு பயந்து. தியேட்டர் பேர் சொல்ற நீ? ப்ரோ அது தேட்டர் பேர்லாம் மறந்து போச்சு ப்ரோ. எல்லாத்தையும் கண்டிப்பா மறந்துட்டு வருது. எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் நான் திருநெல்வேலியில் இருந்துட்டு இருந்தோம். அப்போ என்ன ஆகும்னா திருநெல்வேலியில் வந்து ஒரு அங்கே இருக்கிறதே வந்து ஒரு மினிமல் தேட்டர்ஸ். ம். அதில் ஒரே ஒரு தான் ஏசி தேட்டர் இருக்கும், ஃபுல் ஏசி தேட்டர். ஓகே. அப்போ வந்து அந்த தேட்டரில் என்ன படம் ஓடுதோ அதை நானும் எங்கள் அப்பா வந்து ஃப்ரைடே போவோம். ம். அவங்களுக்கு எப்படின்னா அந்த போஸ்டர் ஓட்டுற இடம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் ப்ரோ. ம். அவன் வந்து ஆமா. ஊர்ல எந்த இடத்துல அந்த போஸ்டர் வரும்ன்றதா? ஆமா. தெரியாது. சென்னையில அந்த சிட்டி பாண்ட் கைனால உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து சென்னையில வந்து பில் போர்ட்ஸ் இந்த மாதிரி தான் நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது தயவு செஞ்சு ஒருத்தன் என்னாலே அவனை விட்டுருங்க. ஆனா அவனை கூட பரவாயில்ல, நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா இந்த சைன் பேசிட்டு இருக்கிறது வந்து இவன் கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணா அப்ப மட்டும் தெரியும். சொல்லுங்க நீங்க, பரவாயில்ல சொல்லுங்க. ப்ரோ. அதுக்கப்புறம் 2004லேருந்து நான் இப்போ வரைக்கும் சென்னையில் தான் ப்ரோ. பட் சரிடா, நீ வந்து பொதுவா உனக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேக மறந்துட்டான். சொல்லுடாண்ணா, 2004ல இருந்து இப்போ வரைக்கும் அதெல்லாம் சொல்லுடா. விடு. நீ பொதுவா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் உனக்கு அவ்வளவு பிடிக்கும்ன்றது தான் நீ சொன்னியே தவிர, உனக்கு எந்த மூவிலேருந்து எந்த தியேட்டர் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உனக்கு அந்த ஸ்பார்க் கிடைச்சது? நீ அதை விட்டு ஆடியோ அந்த தனுஷ் மாதிரி வந்துட்டு நாங்க திருநெல்வேலியில பாவுங்க, நாங்க 4 தியேட்டர் தான் இருக்கு, அதுலயே ஒரே ஒரு ஏசி தியேட்டருங்க, எங்க அப்பாவும் நானும் போவாங்க. சரி சொல்ற. ப்ரோ அது பர்டிகுலராக ஒரு மூவின்னு கிடையாது எனக்கு. ஆனால் படையப்பா ரொம்ப நல்லா அவனை அனுப்புடா. இவன் எதுக்குடா உட்காந்துருக்கான் பாரு. ப்ரோ நீங்க அதில் போக முடியாது. இந்த போகும்போது போக போறேன், அப்புறம் நீங்க தனியா போயிடுங்க ப்ரோ அப்படிமா. ஏதாவது ஒரு படம் இருக்கு மேடம், யோசிடா. ப்ரோ எனக்கு ஜொராசிக் பார்க் தான் இருக்கு ப்ரோ. ஆ. அது ஒரு ஜொராசிக் பார்க்கு காட்ஜிலா ஒருத்தர் இருக்கார் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, அவரை நான் காட்ஜிலா அங்கிள் தான் கூப்பிட்டு இருப்பேன். ப்ரோ அதெல்லாம் விடுங்க ப்ரோ. இது அதாவது என்னன்னா கதை விட்டுறானா? நிஜமாவே ப்ரோ. இல்ல பேசலாம். அதாவது ஒரு பாட்காஸ்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மெயின் கதையை சொல்லும் போது சைடில் இந்த மாதிரி சொல்லலாம், நம்ம ஞாபகம் வரும் இதில். ஆனால் நீ சைடு கதையை மட்டும் தான் சொல்கிறேன். சென்னையில் ஆனந்த் தேட்டர்னு ஒன்று இருக்கும் ப்ரோ. சரி இன்னைக்கு தேட்டர் ரிவ்யூக்கு போகிறதா போதும். கேள்வி ரொம்ப சிம்பிள். மறுபடியும் எவ்வளோ போட காட்ஜிலா அது வந்து நான் அந்த ஆனந்த் தேட்டர் வந்து ஒரு நைட் ஈவினிங் ஷோ ஒரு மாதிரி போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த ஒரு ஞாபகம் நல்லா இருக்கு. பட் படையப்பா தான் வந்து எனக்கும் வந்து ஒரு க்ளோஸ்லி ரிலேட்டட் மூவின்னு நான் சொல்லுவேன் ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு குஷி வந்து அப்போ குஷி வந்து படையப்பக்க ரொம்ப அப்புறம் வந்ததா ப்ரோ? குஷிக்கு கதை இருக்கு ப்ரோ. ஆமா படையப்பாக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஆனால் குஷி கதை எப்படின்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்கள் அம்மா அப்பா சினிமா போகலாம் அப்படின்னாங்க. திடீர்னு போனோடனே அங்கே போய் பார்க்கும்போது ஒரு படம், ஓ இது குஷி பார்த்தோன்னே அந்த மாதிரி விஜய், அப்போ தான் ஃபஸ்ட்டு விஜய் படம்னு நினைக்கிறாரு. ஸோ நீ நான் பார்த்தேன். என்ன தேயாச்சும் பேசக்கூடாது. நீ பேசுறேன். குஷி 91-2 தளபதி வந்தாச்சு ப்ரோ. இல்லை ப்ரோ, நான் பார்த்த ஃபஸ்ட்டு விஜய் படம் இவர் தான் விஜய் அப்படின்னு எனக்கு வந்து இந்த குஷி படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது. அவன் வந்து ஓர கூல் கை அந்த மாதிரி ஒரு இமேஜில் இருக்கும்போது நைஸ் இந்த படம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்க மாதிரி நான் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கே, செமையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. பட் நான் 7 தடவைலாம் பார்க்கல, பட் பிடிச்சிருந்து. ப்ரோ தெலுங்கு குஷி ஆனா ஒன்னு சொல்லுவாருன்னாவே சொல்லுவாங்க, வைபே வேற. குஷி வந்து தமிழ்லயும் பிளாக் பஸ்டர் தான். ஆனா சம்பர் அந்த தெலுங்கு குஷிக்கான ஃபேன்ஸ் வந்து அது எங்கேயோ அதாவது மாஸ் படத்துக்கான ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது வந்து நம்ம தனியா உட்காந்து பேசணும்டா. ஏன்னா ஒரே டைரக்டர் வந்து 2வது லாங்குவேஜுக்கு போகும்போது he made a bunch of changes in the script. He made a bunch of changes in how he detailed his hero and heroine. ஸோ இது ஏன் அவருக்கு ஏன் பண்ண தோணுச்சுன்றதே ஒரு கியூரியாசிட்டி தான். பட் அவர் அதை செம்மையா பண்ணி he made it even bigger in தெலுங்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து அந்த டைம்ல பவன் கல்யாண் அவருடைய இமேஜ் அவர் அப்பவே ஒரு ஸ்டார் தான் இல்லையா, லைக் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா, ஒரு ஹீரோ. ஐ மீன் பேசிக்கலி ஐ திங்க் எவ்ரிபடி நோஸ் him as சிரஞ்சீவிஸ் தம்பி. ஓகே. ஏன்னா இங்க வந்து விஜய் அந்த டைம்ல அவருடைய இமேஜ் வந்து அவருமே ஒரு ஸ்டார் தான், ஹீரோ தான். பட் ஆனா ஆக்ஷன் ஹீரோவா அவர் இன்னும் வரல. நல்ல கதைகளை சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருந்த ஒரு நல்ல ஹீரோ, ஃபேமிலிக்கெல்லாம் பிடிக்கும், ஃபேமிலியா போய் படம் பார்ப்பாங்க அந்த மாதிரி தான். அண்ட் இன்னொன்று என்னன்னா அவர் எப்பவுமே கொஞ்சம் சட்டில தான் பண்ணுவார். அவர் நீங்க அதுக்கப்புறம் வந்து மாசா கமர்ஷியலா அவர் வந்து அப்படி எடுத்து உள்ள இருக்கும், அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் நீ மக்களே இதை நான் சொல்லலை,
சரி சொல்லு. ஆனா வந்து அந்த அவன் சொன்னது சரி ப்ரோ ஏன்னா எனக்கும் பிடிக்கும் ப்ரோ விஜய். சொல்லுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. டிஸ்க்ளைமர் போட்டாங்க. வந்து அப்போ வந்து சட்டிலா நடிப்பார் ப்ரோ அந்த டைம்லாம். ஸோ நீங்க டைரக்டர் எஸ்.ஜே. சூர்யாவோட இது என்னன்னா, அவருடைய கேரக்டர்ஸ் அவர் டைரக்ட் பண்ற படங்கள்ல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே அவர் மாரியே நடிப்பாங்க. ஆமா. ஆனா குஷியில நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, ஜோதிகா அவர் மாரி நடிப்பாங்க. இன்ஃபேக்ட் அவரு நம்ம ஆக்டர் சீசன்ட் ஆக்டர் நம்ம விஜயகுமார் சார் அவரும் அந்த ஜோதிகாவோட அப்பாவா பண்ணியிருப்பார் இல்லையா? அவரும் வந்து சீசன் ஏன்னா அவர் ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சுல. ஒரு டப்புன்னு வந்து இன்ஃபேக்ட் விஜயகுமார் பக்கத்து வீட்டுக்காரர் பேசுற மாதிரி பேசுனா நமக்கு தப்பாயிடும். இல்ல நல்லா இருக்காது. சீனியர் ஆர்டிஸ்ட் சரியாது. மரியாதை கொடுக்கணும் ப்ரோ கண்டிப்பா. ஒரு ஓன் இண்டஸ்ட்ரி நீ இல்ல இன்னொன்னு நான் ஏன் சொல்றேன்னா, அவர்லாம் எவ்வளோ படங்கள் நடிச்சிருப்பாரு. ஆனா அவரே எஸ்.ஜே. சூர்யா மாதிரி பண்ணியிருப்பாருன்னா யோசிச்சு பாரு. அப்படி சொல்றேன் நானு. ஜோதிகாக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் 1 or 2 ஃபிலிம்ஸ் தான் அதெல்லாம். நீங்க யார பார்த்தாலும் எஸ்.ஜே. ஈவன் பவன் கல்யாண். தெலுங்கு குஷிலயும் பவன் கல்யாணோட அத்தனை மேனரிசம்ஸ் தட் எவ்ரிபடி வந்து இஸ் சிக்னேச்சர் பவன் கல்யாண். A lot of it he picked up from S.J. Surya. அவரு அப்படியே நடிப்பாரு ப்ரோ. நடிக்கிறதா ஆனா விஜய் அத பண்ணல. ஆனா அவர் ஸ்டைல்ல பண்ணாரா? அது கிளிக் ஆச்சு. பட் ஸ்டில் அது சட்டிலா இருந்துச்சு. இப்போ அதுவே மேபி எஸ்.ஜே. சூர்யா மாரி பண்ணியிருந்தா, அது ஆனா அவருக்கு சூட்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அது இன்னொன்னு இருக்கு. அவர் அந்த டைம்ல ஆமாமா. ஸோ என்னன்னா, நான் எதுக்கு இத சொல்றேன்னா, நீங்க வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸா இன்னும் கொஞ்சம் அதிகமா சில விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது, அது ஆடியன்ஸ்க்கு வந்து ஏத்துக்கிற மாரி இருக்கும். இங்க வந்து விஜய் ஸ்டில் அது ஒரு கேரக்டரா ஒரு சட்டிலா ஹேண்டில் பண்ணனால படமா ஹிட் ஆயிடுச்சு. ஆனா விஜயோட இந்த டயலாக், விஜயோட அந்த டயலாக் அப்படி போல. விஜயோட இந்த மேனரிசம் அதுக்குள்ள அவர் வரல. ஏன்னா அவர் வந்து நல்ல கதைகளை சூஸ் பண்ற ஒரு ஆளா இருந்தார். அதனாலதான் அப்படி இருந்துச்சு. அந்த காலத்துல குஷி பண்ணி முடிச்சு பவன் கல்யாணுக்கு அப்படியே 10,000 ஆரா பாயிண்ட்ஸ் ஆடட். அந்த மாதிரியே ஒரு வேற லெவல். அதோட ஒரு இது பேர்னா ரெஃபரன்ஸ் வந்து ஓஜில வந்தது. அப்பதான் ப்ரோ சொன்னான். நீங்க எக்ஸைட் ஆகும்போது எனக்கு டவுட் இருந்தது. பட் இப்போ நான் ரிலேட் ஆகிடுவோம். பட் ஆனா நீங்களும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். குஷில அது வந்து அவர் ஒரு ஆக்டரா நல்லா இருந்தாலும், இந்த சைடு நீங்க வந்து வாலி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுவும் எஸ்.ஜே. சூர்யாவோட படம் தான். அதுல வந்து ஏகேக்கு ஒரு மிகப்பெரிய ஆண்டிட்டரி அஜித் குமார். தி இன்சைட் டார்டாய்ஸ் இஸ் கமிங் அவுட். இல்ல ஏகேக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதுவா இருந்துச்சு. நீங்க இன்னொன்னு நீங்க நோட் பண்ணணும். ரொம்ப லாங்குவேஜஸ்ல அதை நீங்க தெலுங்குல ரீமேக் பண்ணாங்களா? அதை வாலி ரீமேக் பண்ணிருக்க மாட்டாங்க. சத்தியமா தெரியாதுடா. ஏன்னா சில படங்கள் வந்து சாரி படி பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து அந்த ஹீரோ பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அதை தாண்டி என்னன்னா சில பேரோட வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் அதாவது நீ என்ன சொல்ல வரடா ஏகே மாதிரி அவராலையும் பண்ண முடியாது. அப்படி இல்லைங்க. அது தப்பா புரிஞ்சுக்கூடாது. எல்லாரும் பண்ணிருக்கலாம். பட் அது டெய்லர் மேட் ஃபார் ஏகே மாதிரி இருந்துச்சு. சரி, தேங்க்யூ ஃபார் ஷேரிங். இப்போ அவர் கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஏன் பேசுறீங்க, வேற ஏதாவது உருப்படியா நோட்டீஸ் அனுப்பிடுவாரு. இல்ல நீங்க பாட்காஸ்ட் பண்ணுங்க, பட் என் ஃபேன் ஒருத்த சுத்தி திரிறான், அவனை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு. அவங்கள விட்டுரு. அதாவது நம்ம வந்து டாக்கிங் அபவுட் சினிமா, அவ்வளவுதான். சினிமா பீப்புள் அவங்களோட டாக்ஸ் அதுக்கெல்லாம் எதுக்கு ப்ரோ நம்ம தியேட்டர்ல ஆரம்பிச்சோம்னு கேட்குறேன். ஒண்ணு ப்ரோ, நான் படையப்பா சொன்னேன், நீங்க அழகா டைட்டானிக்லாம் சொன்னீங்க. கடைசி வரைக்கும் படம் பேரே சொல்லாம ஒப்பேச்சிட்டான் ப்ரோ. ஃபுல் நான் கூட சரி டைட்டானிக்னு சொல்லி கடைசியில குஷி, இதுதான் என்னோட ஆன்சர். கரெக்ட். இவன் வந்து ஜுராசிக் பார்க் காட்ஸிலான்லாம் சொல்லி அதுக்கப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா நான் படையப்பா தான் ப்ரோ சொல்றேன். படையப்பா வந்து நான் 2வது தடவை கூட சரி ப்ரோ விட்டுருங்க ப்ரோ. இவனுக்காக நம்ம கேள்வியே மாத்திடுவோம். அப்படிதான் தெரிஞ்சு போச்சு. அதனால இவன் இனி எவ்வளவு ட்ரில் பண்ணாலும் திருப்பியும் சித்தப்பா ஒருத்தர் இருப்பாரு, டிக்கெட் ஃப்ரீயா வாங்கி கொடுப்பாரு அப்படிமா. காட்ஸிலா அங்கிள். இப்போ சரி படையப்பா ப்ரோ உங்களுக்கு என்ன மாதிரி ஆமா எந்த ஏன் அந்த ஸ்பார்க் ப்ரோ எனக்கு என்னன்னா நல்லா ஞாபகம் இருக்கு. அது ஒரு நைட் ஷோ. இது கடைசி வரைக்கும் அந்த கோருக்குள்ள வரமாட்டேங்கிறேன் சொல்றேன். அந்த நைட் ஷோ வந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து திடீர்னு அந்த இன்ட்ரோவே வந்து ஒரு மாதிரி திஸ் கை இஸ் குட் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எங்க அப்பா வந்து ஆல்ரெடி ஒரு ரஜினிகாந்தை பத்தி ஒரு ஹைப்பும் ஏற்றி விட்டாங்க. நான் அந்த டைம் ஃபேமிலியாவே ரஜினி ஃபேன். ஆமாம் ப்ரோ. நான் வந்து 1995ல பாஷா படம் ரிலீஸ் ஆகும்போது நான் அந்த போஸ்ட்லாம் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன் ப்ரோ. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு பாஷா வந்து படையப்பாக்கு முன்னாடி படையப்பாக்கு முன்னாடி ப்ரோ. அப்போ பாஷா தியேட்டர்ல அப்போ பார்த்து ஸ்பார்க் வந்தது படையப்பா தான் சொல்லி. அது நான் சப்கான்ஷியஸா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது அந்த தியேட்டர்ல அந்த படத்தை பார்த்து நான் ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு படையப்பா வந்து ஒரு நல்ல ரிமெம்பரன்ஸ்ல இருக்கு ப்ரோ. நிறைய 90s கிட்ஸுக்கு வந்து படையப்பா தான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்கள் வாட்சா இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, படையப்பா 1999ல ஓரளவுக்கு அவனுக்கு நினைவு தெரிஞ்சு ஞாபகம் இருக்கிற ஏஜே அதான், ஒரு 6-7 வயசு அப்பதான் இருக்கும். பாஷாலாம் வந்து அவன் ரொம்ப சின்ன குழந்தையா இருந்திருப்பான், 3 வயசு 4 வயசா இருந்திருக்கும். அவனுக்குலாம் எதுவுமே ஞாபகம் இருந்திருக்காது. அதாவது நான் டைட்டானிக் பார்த்த மாதிரி. நான் டைட்டானிக் ஆனா அதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க. டைட்டானிக்லாம் வந்து ப்ரோ டைட்டானிக் ப்ரோ போய் சொல்றான் ப்ரோ. அப்போ வந்து ஏன் ப்ரோ ஒரு 5 லெவலில் டைட்டானிக் ரிலீஸ் ஆயிட்டு 5 வயசு இருந்துடா. 1999 ப்ரோ. அது இவன் 91 இவன் டைட்டானிக் பாரு. டைட்டானிக் வந்து என்ன ரிலீஸ் டேட்டே இல்லை.
1997 ப்ரோ. 97 எப்படி 6 வயசு ப்ரோ. நான் படையப்பா பார்க்கும்போது 7 வயசு. 1 வயசு தான் ப்ரோ வித்தியாசம். நான் 92 99ல பார்த்தேன். படையப்பா 99 ஆமா, ஆனா எனக்கு இந்த டைட்டானிக் பார்த்த ஞாபகம் கொஞ்சம் ரைட்டா இருக்கு. எனக்கு இருக்கு. இன்னொன்னு வந்து இப்போ நீங்க பேச ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு. சொல்றேன் பாரு. இருங்க சரி. ப்ரோ இல்ல எனக்கு அது இல்ல. எனக்கு டைட்டானிக் சரி அது விட்டுடலாம். பட் தியேட்டர்ல பார்த்தது டைட்டானிக் தான். அதுக்கப்புறம் இந்தியன் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குஷி தான். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஆனால் ஐ ஆல்ரெடி டிட் ஃபால் இன் லவ் வித் மூவிஸ் இன் சம் வே அண்ட் தட் வாஸ் பிகாஸ் வி வர் ஏபிள் டு ரெண்ட் படங்கள் ஃப்ரம் இந்தியன் க்ரோசரி ஷாப். ஸோ அந்த இந்தியன் க்ரோசரியில் விஹெச்எஸ் கேசட்டில் ரெண்ட் கொடுப்பாங்க. ஓகே ப்ரோ. இது நீங்க சேர்ந்து அதாவது திருட்டு விசிடி அந்த காலத்துல நியாயமான விசிடி. அது நியாயமான விஷயம் தாங்க. அதனால நான் என்ன நாங்க 3 மாசம் 4 மாசம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அது ஒஃபிஷியல் இது வரும்போது தான் நாங்க பார்க்க முடியும். அதுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து சிடின்னு ஒன்று வாங்கினாலே இப்போ போயிட்டு நான் கடையில் போயிட்டு சிடி வாங்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் திருட்டு விசிடி கூட அது வந்து ஒரு இதுவாகவே ஆயிடுச்சு. ஜெராக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அது அப்போ அந்த காலத்துல அது அப்படி இல்லை. பட் அந்த காலத்துல மாஸ்டர் அப்படின்னு ஒரு படம் இருக்கு சிரஞ்சீவியோடது. அந்த படம் பார்த்து தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து அது வீட்டில் தான் பார்த்தோம். ஆனால் ஸோ தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் தட் வாஸ் த திங் தட் மேட் மீ ஃபீல் லைக் ஓ திஸ் கை இஸ் கூல் அப்படின்னா அப்போ நானும் அந்த கை மாதிரி இருக்கணும். நானும் ஒரு ஃபுட்பால் விளையாடும் போது அந்த ஒரு ஆடியோ வந்து என் மைண்டில் ஓட வச்சு இல்லை என்ன அவரை மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த கேரக்டர் அந்த ஹீரோ கேரக்டர் அவர் எப்படியோ அதே கெத்து வந்து நானும் இப்போ அப்படியே அவர் ஃபுட்பால் விளையாடிட்டு மாதிரி இருக்கும் அந்த படத்தில். நானும் அப்படியே ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி தான் மைண்டில் வச்சுக்கிட்டு நான் இவர் மாதிரி பண்ணுறேன் அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என் மேலே பட்டது வந்து மாஸ்டர் அப்படின்னு அந்த படத்துலேருந்து தான். பார்க்கணும் ப்ரோ அந்த படம். எனக்கு வந்து முதல் வருஷங்க இருக்கும் அந்த படம். முதல் படம் நான் ஆக்சுவலி மாஸ்டர் பார்க்கலாம்டா. பிகாஸ் ரீசெண்டாக அது என்னடா படம் அது மனசங்கர் வரப்பிரசாத் காரு. ரொம்ப அதை பார்த்து உங்களுக்குமே வந்து யூ ஆர் ஏபிள் டு லைக் சிறு அப்படின்னா காமெடி அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு சிறு த்ரோ பேக்குக்கு வந்து நம்ம we can probably பண்ணலாம் மாஸ்டர். ஓ நைஸ். அவரை வச்சு பண்ணலாம். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா ப்ரோ? ப்ரோ முதல் படம் வந்து 99ல தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா 99 எனக்கு அந்த படமும் நல்லா ஞாபகம் இருக்கு. அதுவும் வந்து ஒரு நாள் நைட் ஷோ போய் நீங்க என்ன டே டைம் என்ன பண்ணுவீங்க? அப்படி அவ்வளோ பிஸியா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. என்ன எல்லா படமும் நைட் ஷோ அப்படிங்கிறான். ஆனா ஒரு சின்ன குழந்தையா நீ வந்து எல்லாமே நைட் ஷோ இருக்கீங்க. அது ஒரு மாதிரி ஜோன் ப்ரோ. அது இல்ல டே டைம்ல என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு ப்ரோ. கிரிக்கெட் விளையாண்டுருப்போம் ப்ரோ. என்ன டே டைம்ல ப்ரோ? ஆமா ப்ரோ. என்ன டர்ஃப் புக் பண்ணி விளையாடுங்க ப்ரோ? அதெல்லாம் இந்த காலம் ப்ரோ. அந்த காலத்துல ரோட்ல நீ சொல்லி பாரு டர்ஃப் யாரா இருந்திருப்பா? அது இல்ல அந்த ஏஜும் பாத்தீங்கன்னா ப்ரோ பெரிய காஸ்கோ பாலும் இருக்காது. பிளாஸ்டிக் பேட்டன் பால் வச்சு ப்ரோ நாங்க டென்னிஸ் பால் வச்சு விளையாடுவோம். வுட் பேட் டென்னிஸ் பால் எது 56 வயசுலயா? ஆமா ப்ரோ. அந்த டைம்ல விளையாண்டுட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். யார் உங்க கூட விளையாண்டாரு? வீரேந்திர சேவாக் விளையாண்டாரா? இல்லடா நீ கூட போய் விளையாடி இருக்கியா இல்ல விளையாடிட்டு இருக்கிறவங்க கூட போய் நீ நின்று இருக்கியா? கரெக்ட். ப்ராபப்ளி விளையாண்டுருப்போம் ப்ரோ. கொஞ்சமா உன் முன்னாடி சொல்லுவோம். இல்ல ப்ரோ பக்கத்துல விளையாண்டு இருந்தாங்க அண்ணாக்கள்லாம் சும்மா பார்க்க போயிருந்தேன் ப்ரோ அப்படின்னு. ஒரு 2 வாட்டி பால் எடுத்து கொடுத்தேன் ப்ரோ. வீட்டுக்கு அடிப்பாங்க பால்லாம். நான் தான் போய் எடுத்துட்டு வருவேன். ஆனால் தெரியல ப்ரோ. ஆக்சுவலி என்னன்னா பிளான்ஸ்லாம் ரொம்ப ரேண்டமாக இருக்கும். நாங்கள் போயிட்டு ஏதாவது வெளில போயிருப்போம், சாப்பிட்டுட்டு இருப்போம். சரி அப்படி இப்போ தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி நீ யார் கூட போய் பார்ப்பா? அப்பா கூட? அப்பா கூட போய் அப்போ அம்மா வந்து ஃபாரின் இருந்ததுனால நானும் அப்பா மட்டும் இருப்போம். ப்ரோ எனக்கு இன்னும் வந்து நல்லா பயங்கர ஹெவியாக ஞாபகம் இருக்கிற படம் வந்து பாபா வந்து எனக்கு டேட் கூட நல்லா ஞாபகம் இருக்கு ப்ரோ. அது வந்து 15th ஆகஸ்ட். யார் கூட டேட் போனீங்க ப்ரோ? படத்தோட டேட் ப்ரோ நான் எனக்கு வந்து 10 வயசு. அப்போ எங்கள் அப்பா வந்து அந்த படத்துக்கு வந்து பயங்கர ஹைப்பு. அப்போ வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்கள் தேட்டரில் போய் அந்த டிக்கெட்டை புக் பண்ணோம். டிக்கெட் புக் பண்ணிட்டு அப்பா வந்து வாங்க 16th ஆகஸ்ட் வந்து ஈவினிங் 6:30 ஷோ அந்த படத்தை போய் பார்க்குறோம். அந்த பாம்பே தேட்டர் அந்த ஏசி தேட்டர் அந்த இதுக்கு அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து நாங்கள் போகிறோம். அப்படி அவர் வந்து ரொம்ப நாள் கழித்து காமிக்கிறாங்க. பின்னாடிலேருந்து பேசுகிறாங்கலாம் கேட்குது. அவங்க வந்து சொல்கிறாங்க மெடிடேஷன் தான் பண்ணி பாரு ஆள் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. அந்த சைட்லேருந்து இங்கே கத்துறான் இப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து அந்த ஆரா அப்படி வந்து ஹெவியாக ஞாபகம் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் வந்து பாபா ரீரிலீஸ் ஆகும்போது கூட 2 தடவை போய் பார்த்தேன். அதுதான் ப்ரோ. அதில் என்னையும் வேற கூட்டு போயிருந்தான் நைட் ஷோ புக் பண்ணி. எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகாத படம் பாபா பெருசாக நிறைய பேருக்கு ஒர்க் ஆகல. ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஒர்க் ஆச்சு. ரைட். ஸோ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு படையப்பா ரேஞ்சுக்கு பாபா வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனாலும் எனக்கு வந்து நைட் ஷோ அதான் ப்ரோ. என்ன கரும்பு நைட் ஷோ விடப்போட அப்போ நைட் ஷோ தான் ப்ரோ புக் பண்ணான். நைட் ஷோ புக் பண்ணி எனக்கு வந்து கூப்பிட்டா எனக்கு வந்து ஆஃபீஸ்க்கு மீட்டிங்கே வந்து 9 மணிக்கு தான் முடிஞ்சப்போ நான் என்னென்னமோ சொல்கிறேன் ப்ரோ 9 மணிக்கு தான் முடிஞ்சது இதுக்கப்புறம் கிளம்பி வரணுமா ஏன்னா 9:10 ஷோ ஆரம்பிக்குது. ஆமாம் ஆமாம். நீ என் வீட்டிலேருந்து எப்படி 1/2 மணி நேரமாக தான் அவங்க போகிறதுக்கு. எங்கடா பார்த்தீங்க? அது பல்லாவரம் கிராண்ட் 25 மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோ. அது ஆரம்பிச்சிருப்பான் எப்படியுமே. நான் பார்த்தேன் இது வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரோ டைம் ஆயிடுச்சு நைட் ஷோ வேற இப்போ நைட் வேற ஒன்று இவன் ப்ரோ
நீங்க உடம்ப பாத்துக்கோங்க ப்ரோ, அதெல்லாம் இல்ல ஸ்லோவா வாங்க அப்படிங்கிறான். என்ன உடம்ப பாத்துக்காங்கன்னா ஒரு மனுஷன் வராதீங்கன்னு கூட சொல்லுவான். இன்னொன்னு அப்போ வரணும்னு சொல்றான் அப்படின்னு. ப்ரோ ஏன்னா அந்த படத்தை மிஸ் பண்ணிடுவான் ப்ரோ. அதுதான் லாஸ்ட் ஷோ ஆஃப் தட் மூவி. ப்ரோ உங்க மேல ஏன் ப்ரோ அந்த படம் அவ்வளோ பெரிய ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிடுச்சு? ப்ரோ அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கே அந்த ஒரு இமயமலை, பாபாஜி அந்த இடத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் ப்ரோ அது. எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப ஹெவிலி இன்ஸ்பயர்ட். ஸ்பிரிச்சுவலா கனெக்ட் ஆச்சு. ஆமாம் ப்ரோ, ஹெவிலி இன்ஸ்பயர்ட். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம வருண் ஹூ பிகேம் அவரும் பண்ணாரு. இப்போ கூட பாத்தீங்கன்னா நான் டெய்லி மெடிடேஷன் பண்றேன்னு சொல்றீங்க. அதாவது இப்ப கூட பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆனவனோட பேரை சொல்றியே தவிர நீ எப்படி ஆளு, அதாவது பேசிக்கா இவன் கோயிலுக்கும் பெருசா போக மாட்டான். அப்புறம் இவன் மெடிடேஷன் பிரீஸ்ட் அந்த மாதிரியும் அந்த வருண் ரேஞ்சுக்கு அந்த மாதிரியும் கிடையாது. இருந்தாலும் ஏதோ ஒன்று இன்ஸ்பயர் ப்ரோ அதுவும் அந்த படத்தில் தான் ப்ரோ வரும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு போயிடுவாரு, இன்னொருத்தர் ப்ரீஸ்ட் ஆயிடுவார். அந்த படத்தை போய் கோரியோகிராஃப் பண்ணி பாருங்க, வருண் போயிட்டான் ப்ரீஸ்டா. ஸோ இவன் மெட்டீரியலிஸ்டிக்கா வந்துட்டோம். மெட்டீரியலிஸ்டிக் ஐஃபோனு, ஆப்பிள் அந்த மாதிரி ஐஃபோன் இந்த ஃபீச்சர் சூப்பரா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ பாபா ஸ்பிரிச்சுவல் கொஞ்சம் ஏத்துன்னு ஏத்திருவேன். எல்லாம் மாயா ப்ரோ. என்ன மாயா. ஆனா அந்த டைம்ல அதுக்கு மீனிங் கூட தெரியாது பாபாவோட. பார்த்தீங்களா ப்ரோ, பாருங்க இன்னொரு ஃபேன் படையப்பான்னு நின்னு பேசுவான். ஆனா மாயா அந்த பாட்டு பாபாவா அப்படிங்கிறான். ஆனா ஓகே அந்த படம் சூப்பர். தேர் இஸ் a small community in Facebook or Instagram. அவங்க வந்து ஏதாவது பாபா சீன் போட்டாங்கன்னா நான் போய் மெசேஜ் அனுப்பேன், ப்ரோ இந்த படத்தோட லிங்க் இருக்கா, ஏன்னா இந்த படம் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ. அவன் வந்து ப்ரோ எனக்கு புரியுது உங்க கஷ்டம், எனக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்லோட்லாம் பண்ணி எனக்கு அனுப்பிச்சான் ப்ரோ. அவனாவது ஏதோ சரி சின்ன வயசு சந்திரமுகிக்கு ஏதோ வேலைக்கு ஏதோ பண்ணிட்டு இருந்தான். இவன் வேலைக்கு போய் இத்தனை வயசு ஆயும் பாபா வந்து அது ஒரு கம்யூனிட்டியை கண்டுபிடிச்சு அது சும்மா விட்டாலும் பரவாயில்ல ப்ரோ இந்த சீன் இப்ப வந்திருக்குன்னு வேற சொல்லி. பட் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் சினிமாடா. லைக் தட்ஸ் த பியூட்டி. எவ்வளோ செம்மடா. அவ்வளோ ஒரு நீஷான ஒரு படத்துக்கும் ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ஹெல்பிங். ப்ரோ இந்த படம் எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னா எங்கேயோ ப்ரோ ஐடி கண்டுபிடிச்சு ப்ரோ நான் அனுப்புறேன் ப்ரோ உனக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஏதோ பேஜ் வச்சிருக்கான் ப்ரோ. அதாவது இந்த மாதிரி ஸோ ஐ ஃபீல் லைக் அங்கே வந்து அது ரஜினி பிராண்டா இல்லை சினிமா ஆஸ் அ பிராண்டா எனக்கு தெரியல. பட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராயல் என்ஃபீல்டு ஒரு பிராண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக ராயல் என்ஃபீல்டு ஓனர்ஸ் லைக் டு ஹெல்ப் அதர் ராயல் என்ஃபீல்டு ஓனர்ஸ். அப்படியா? அப்பதான் நீ வந்து ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்கேங்கிறதுக்கு உனக்கு ஒரு மரியாதை மாதிரி. அதாவது ஓகே ஐம் நாட் சேயிங் இட் as if ராயல் என்ஃபீல்டு ஓனர்ஸ் வில் நாட் ஹெல்ப் அதர் பைக் பீப்புள். பட் அந்த ஒரு என்ஃபீல்டு ப்ரோக்கு நடுவில் இருக்கிற ஒரு கனெக்ட் பாண்டு வந்து வேற லெவல். ஒரு ட்ரஸ்ட் இன்பில்ட்டாவே இருக்கும். பட் ஸோ அவங்க அத்தனை பேர் அவங்க அது ஒரு காலத்துல இருந்தது. பட் நவ் ஐ திங்க் இட்ஸ் வெரி காமன். எதுக்கு சொல்ற பைக்ஸே வந்து சொல்றியா இல்ல ராயல் பைக் இதுவே சொல்றாங்க. அந்த கம்யூனிட்டியே வந்து ஆல் பைக் ப்ரோஸ் ஆர் ஒரு மாதிரி அது ஒன்றும் இல்லை. அந்த பைக் வச்சிருக்கும் போது வேற மாதிரி பேசணும். வித்துட்டு அந்த மாதிரி கதையை மாத்திட்டாங்க. அந்த பைக்கை விற்கும் போது இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். அது மாய் ஊரில் இது சரி ப்ரோ நம்ம டாபிக்ல டிவைட் ஆகிறோம். இந்த டாபிக் பட் தட் ஐ கெஸ் த டாபிக் வாஸ் ஜஸ்ட் ஃபாலிங் இன் லவ் வித் மூவிஸ் அவ்வளோ. அதுக்கப்புறம் இல்லை நீ வேற ஒன்று ஓப்பன் பண்ண, அதாவது சினிமா மூலியமா ரஜினி பிராண்டா இல்லை சினிமா விஷயமானு தெரியல, ரியல் லைஃபோட அது சினிமா இஸ் த பிராண்ட் பிகாஸ் யூ லவ் மூவிஸ் அண்ட் சரி அதுக்குள்ள there are so many niche pockets. சரி ஸோ ஐ லவ் மூவிஸ், ஐ லவ் ரஜினி மூவிஸ், ஐ லவ் இந்த மாதிரி ராம்காம் மூவிஸ் அப்படின்னு ஐ லவ் பர்டிகுலர் படங்கள். இப்போ நம்மளே மாஸ் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி அந்த படம் ஏன் சரியா ஓடல மாசிலம் அப்படின்ற மாதிரி நம்ம பேசி சுத்தி இருந்திருக்கோம் ப்ரோ. அந்த படம் எப்படி ப்ரோ ஒத்துக்கல? எவ்வளோ வாட் அன் அமேசிங் மூவி. The point is sometimes certain pieces of art, whether it is commercial art or whatever, அது ஒரு தாக்கம் கிரியேட் பண்ணும் ப்ரோ. It makes an impression on you and it changes you in some way. And I think that's really beautiful. சினிமாக்கு நம்ம மேல ஒரு பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. And I think that's beautiful. அது சரியாகவும் போகலாம், தவறாகவும் போகலாம். But whatever the case, it is a piece of art, it is a form of art that has that much sway on us, how we see the world. அது அகெயின் நான் ஒரு படம் பார்த்து நான் அதுக்கப்புறம்லேருந்து நான் ஃபுட்பால் விளையாட போகிறேன்னாலேயே நான் ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு மியூசிக்கை வச்சுக்கிட்டு நானும் மேபி அதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்போர்ட்ஸில் வந்து கெத் ஆகிருப்பேன். அதுக்கு வரைக்கும் நான் ஸ்போர்ட்ஸே நான் பெருசாக கண்டிருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் சினிமா அண்ட் ஐ திங்க் தேர் so many ways in which it does that to us. எத்தனையோ படங்கள், எத்தனையோ மூமெண்ட்ஸ், எத்தனையோ தேர் இஸ் ஆல்சோ அதனால தான் ஸ்டார்ஸ் வந்து பிக் ஸ்டார்ஸோட மூவிஸ் ஐ திங்க் அதோட பெரிய இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேசுறது கூட பாருங்க, எனக்கு தெரில, நான் மேபி ஐ மை பி ராங். இப்போ நீ சிரஞ்சீவி சொன்னேன், இப்போ அதே தான் நான் அந்த டைமில் இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய இன்ட்ரோ சாங்ஸோடைய லிரிக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ். அந்த லிரிக்கெல்லாம் நான் வந்து
நான் சீரியஸா எடுத்திருக்கேன்டா அந்த லிரிக்கெல்லாம். ஸோ ஐ ஃபீல் லைக் நான் அதனாலேயே அப்போ நான் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப எல்லாருமே ஏன்டா நீங்க இப்படி இல்ல அப்படின்ற மாரியே எனக்கு லைட்டா கோவம் வரும். ப்ரோ அதுல நீங்க வந்து இன்னொன்னு என்னன்னா, இப்ப நான் ஐ திங்க் நான் சொல்லியிருக்கேன்னு கூட நினைக்கிறேன். அருணாச்சலம் படத்துல வந்து அதான்டா இதான்டா அருணாச்சலம் நான் தான்டா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதுல வந்து போயிட்டே இருக்கும். அவர் எப்பவுமே எல்லா படத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அம்மாவ பத்தி 4 லைனு, இவங்கள பார்த்து 4 லைன் அப்படி பாட்டே இருப்பாரு. திடீர்னு வந்து நல்ல ஞாபகம் இருக்கு. எங்க அம்மா வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்க. அப்ப நான் ஏதோ அடம் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ கரெக்ட்டா அவங்க அந்த 2 லைன் அந்த டிவில அந்த பாட்டு போடுறான். அப்போ வந்து சொல்றாங்க இந்த மாரி வந்து அம்மாவ மதிக்கணும். இங்க பாரு இந்த லைன் பாரு அப்படின்னோனே, டக்குன்னு நீ மகன் என்றால் உன் தாயை மதிச்சாத்தான் மதிப்பு. ஆக்சுவலா இந்த லைன மீனிங் சின்ன வயசுல நம்மளுக்கு லிரிக் வந்து மீனிங் தெரியாம பாடிட்டே இருப்போம். ஆமா. ஆனா கரெக்ட்டா ஒருத்தங்க சொல்லும்போது, "ஓ! இதுக்கு இதான் அர்த்தமா? நீ மகன் என்றால் உன் தாயை மதிச்சாதான் மதிப்பு." அப்படின்னோனே எனக்கு ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப மனசுல பதிஞ்சிருச்சு. இதை அவங்க எப்படி வேணா சொல்லியிருக்கலாம். ஆனா அத சினிமா மூலியமா சொல்லும்போது, அப்பனா நம்ம வந்து அம்மாவ வந்து பயங்கரமா மதிக்கணும். அப்படின்னு அந்த மாரி ஒரு இது. ம். நீ படையப்பால எடுத்துக்கங்க. படையப்பால வந்து அதுல ஒரு இது இருக்கும். என்னன்னா, இந்த என்ன லைன்றா அது? வேர் வந்து அதுவரை பொறுமனமே அந்த ஒரு ஒரு விதைக்குள்ளே அடைப்பட்ட ஆலமரம் கண்விழிக்கும் அதுவரை பொறுமனமே அப்படி ரொம்ப இருக்கும். காமா வேற ஒரு ஃபேஸ். காமா சொல்லுவார். என்னன்னா, நீ வந்து அதுதான் நீ ஒரே லைன் தான். இப்போ ஒரு விதைக்குள்ளே அடைப்பட்ட ஆலமரம் கண்விழிக்கும். அதுவரைக்கும் உனக்குள்ள என்ன வேணா இருக்கலாம். மேபி என்னைக்காவது சக்சஸ் வரும். ஆனா ஆலமரம் ஜென்ரலா அது வந்து கீழ ரூட் தான் வந்து பெருசா வளரும். அப்புறம் தான் உனக்கு தெரியும். நீ நினைச்சிட்டு இருப்ப அது வளரலன்னு நினைச்சிட்டு இருப்ப. இது வந்து ராகுல் டிராவிட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சொன்னாரு. இந்த விஷயத்த கோட் பண்ணி கிடையாது. ரைட். ஆனா அவரும் வந்து நீங்க வந்து ட்ரீஸ் பத்தி தான் சொல்லியிருப்பாரு. சில ட்ரீஸ் வந்து உனக்கு மேல வளர்றது தெரியும். பிக் ரிவீல். ராகுல் டிராவிட் இஸ் a fan of ரஜினிகாந்த். அவன் செய்யறு. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா சில படங்கள் மட்டும் சில மரங்கள் மட்டும் ரூட் வந்து வளர்ந்துட்டே இருக்கும். நீங்க வெளிலேருந்து பார்க்கும்போது வளரவே இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனா அது வந்து உள்ள பேஸ்மெண்ட்ட ஸ்ட்ராங் பண்ணுது அப்படின்னு சொல்லி ராகுல் டிராவிட் சொல்லியிருப்பாரு. சில படங்களே அந்த மாரி மரங்கள் மாரி தான்டா. போட்டு விடு. அதுதான் கல்ட் ஃபேவரைட்ன்னு சொல்றோம் நம்ம. அது வரும்போது ஃப்ளாப் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்து எல்லாரும் வந்து கரெக்ட் தான். மூவி ஷேப் த சொசைட்டி. இப்போ வந்து அந்த மாதிரி இருக்குனால ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைம்ல வந்த படங்கள்லாம் வந்தனா இல் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் டு த கவர்மெண்ட், இட் பி அகெயின்ஸ்ட் கரப்ஷன். அந்த மாதிரி படங்கள் சங்கர் மூவிஸ் அதெல்லாம் நிறைய வந்து அந்த மாதிரி மூவிஸ் வந்து அந்த டைம்ல வந்துட்டு இருந்தது. ஸோ ஈவன் நவ் வி ஃபீல் தட் தோஸ் ஆர் ஆல் ராங். இதெல்லாம் நடக்கக்கூடாது. ஐ டோன்ட் நோ அபவுட் வாட்ஸ் ஹேப்பனிங் நவ் இட்ஸ் ஆல் நார்மலைஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ப்ரீவியஸ்லி வந்து அந்த வந்து ஒரு கொஸ்டினபிள் திங், இட்ஸ் ராங் அதுங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு we were all in the same consensus that it is wrong. அது இப்போ இல்லைங்கிற மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆகுது. பிகாஸ் தி மூவிஸ் ஆல்சோ நார்மலைஸ் சர்டன் திங்ஸ். ஆமா. இது ஐ டோன்ட் நோ மை மைண்ட் ஜஸ்ட் வென்ட் இன் a completely different direction. நீ சொல்றதுக்கான ஆட் ஆன் பண்றதுக்கு எங்கேயோ ரீசெண்டா ஒரு ஆர்டிக்கிள் படிச்சேனா எங்கேருந்து பார்த்தேன்னு தெரியல. இப்போ வர படங்கள்ல வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து பெருசா எடுத்து காட்டுறது இல்ல ப்ரோ. ஒரு காலம் படங்கள் எல்லாம் இப்போ நம்ம வந்து அந்த டிங் 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 அப்படின்னா do you imagine someone sitting in a bus? உனக்கு அந்த காட்சி ஞாபகம் வரும் தானே? இல்ல எனக்கும் எமோஷன் இல்லை. ஓ சாரி ப்ரோ. ஆயுதத்துல வந்து சாரிடா நான் கபாலிக்கு போயிட்டேன். ஸோ அது இல்லைன்னா there's so many movies that make that romanticize public transport in some way. கரெக்ட். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரோ தப்பு அப்படின்ற மாதிரி ஸோ அதெல்லாம் தப்புன்ற மாதிரி நம்மளுக்கு எதுவுமே ஆப்வியஸ்லி ஃபீல் ஆயிருக்காது. இன்ஃபேக்ட் அது மேபி நம்மளும் பெருசாயிட்டு அந்த மாதிரி கெத்தா ஒரு லோக்கல் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தங்களை பார்ப்போம், ஒருத்தங்களை வந்து லவ் பண்ணுவோம், இந்த மாதிரியே நம்ம நினைச்சு வாழ்ந்துருப்போம் இல்லையா? யாருக்கிட்டயோ மாப்பிள்ள இவன் தான் போய் எங்கேயோ யார்கிட்ட செருப்படி வாங்கியிருக்கான். இல்லடா அதான் there is some aspiration built into the way that public transport was showcased. இப்போ வர படங்கள்ல வந்து பொதுவாகவே ஹீரோ வந்து பைக்லயோ கார்லயோ இதே மாதிரி தான் சுத்திட்டு இருப்பான். யூ டோன்ட் ரியலி see the representation of bus and local train and stuff like that so much. மெட்ரோ வருது ஒரு அட்லீஸ்ட் அது கெத்தா தெரியறது இல்லை. அது வந்து வேற வழி இல்லாம அவங்க அப்படி போறாங்க போல. அந்த ஒரு மெசேஜிங் வந்து ஐ ஃபீல் லைக் அப்போ ஏன்னா இப்போ யாருக்குமே வந்து அது போகவே பிடிக்கல. பட் மெட்ரோ இஸ் ஆஃபன்லி யூஸ்ல இப்போ நிறைய மூவிஸ்ல இன்னைக்கு பார்த்தா ட்ரெண்ட் அப்படி இருக்கு ப்ரோ. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்ப இவன் மாதிரி பேசிட்டு இருக்கான்ல பஸ்ல போறது எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. டேரக்டர் மணிரத்னம் வந்து அதர் ஹேட் உட்காந்துருப்பேன். ஏன்டா நான் எவ்வளவோ நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். பம்பாய், அன்னத்தில் முத்தமிட்டால், தேசப்பற்ற விஷயங்கள் எவ்வளவோ சொல்லியிருக்கேன். ஆனா பஸ்ல ஒரு பையனும் பொண்ணும் பேசுறத பார்த்துட்டு நம்மளும் நாளைக்கு ஒரு பொண்ணை சைட் அடிக்கலான்னு இன்ஸ்பயர் ஆன பத்தியா.
சூப்பர்ரா விளங்கிட்டு ப்ரோ மௌனராகம்லயும் அதுதானே ப்ரோ. ப்ரோ அதே மௌன ராகம்ல கார்த்திக் வந்து ஏதோ ஒரு கம்யூனிஸ்டா என்னவோ போராளியா ஏதோ ஒன்று இருப்பாரு. என்னவோ டிவோர்ஸ் விஷயங்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க. என்ன லவ் ஆஃப்டர் ப்ரோ மேரேஜ் எல்லாமே ஏத்துக்கிட்டோம் ப்ரோ. இதுவும் சொல்றேன். அதாவது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் the way that movies are able to shape how we see the world and how we interact with it. அது இருக்கு. தட் இஸ் ட்ரூ. அது காமனாக பீப்புள் யூஸ் த பஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ காமனாக பீப்புள் ஆர் யூசிங் த பஸ்ங்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ரோ. ஆனா ஒரு விஷயம் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சொசைட்டி தான் வந்து சினிமா. எவ்வளோக்கு எவ்வளோ ரெண்டுமே ப்ரோ. ஐ வுட் சே இட் ஒர்க்ஸ் போத் வேஸ். அது ஒரு கேட்ச் 22. கரெக்ட். அது என்ன இருக்கோ அது ரிஃப்ளெக்ஷன் சினிமா காட்டுது. சினிமா காட்டுறத வச்சும் சொசைட்டியும் அது இருக்கு. இப்போ இந்த அந்த டூட் படத்துல கூட பார்த்தேன்னா ரேபிடோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. நான் அது 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 பரவாயில்லப்பா, புதுசா அந்த இப்போ என்ன நடக்குதோ அதை ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி இருந்தது. ரைட்டா. தட் இஸ் இப்போ ப்ரோ இப்போ நிறைய பேர் அது போறது இல்ல ப்ரோ. அதுவும் இருக்கு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்றாங்க. ஆனா முன்னாடி அது செக்ஷன் ஆஃப் பீப்புள் வேறையாவும் இருக்கு. நீ சொன்ன மாதிரி காமிக்கலாம். நீ சொன்ன மாதிரி அது வந்து So விஷயமா the காமிக்கலாம். thing is, I think ஆமா இது ஏதோ நான் ஒரு ரைட்டிங் சினிமா ரைட்டிங் பத்தியே ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன்னு நினைக்கிறேன். So the thing is, the people who were writing back then were people who grew up with those experiences. பஸ்ல போறது, ட்ரெயின்ல போறது, and இந்த மாதிரி திங்ஸை பார்க்கறது. And the people who are writing right now, probably எல்லாரும் obviously economically மேலே வந்திருப்பாங்க, which is what we want to happen to everybody. But because of that, they are not able to relate to or connect to or write situations where a protagonist or any character is, traveling in a public transport and also somehow romanticizing that. அது வந்து அவங்களுக்கு ஆக்சஸ் இல்லாம போகுது. கரெக்ட் தான். இல்ல இதை நான் அது தப்புன்னு கூட நான் சொல்லல. இல்ல, அது அது அப்படி ஆகுது. ஏன்னா they are not able to draw from their personal experiences and put that into cinema. or is it like பாலிவுட் வந்து will always project an aspirational lifestyle. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம நிறைய பேர் இது பஸ்ஸில் போவாங்க, ட்ரெயினில் போவாங்க, அதெல்லாம் நம்ம மூவிஸில் காமிச்சிட்டு இருந்தோம். அதே டைம் ஃப்ரேமில் பாலிவுட்டில் பார்த்தோன்னா யூஎஸில் இருப்பாங்க, வெரி ரிச் ஃபேமிலியாக இருப்பாங்க. அதுதான் சொல்றேன். I feel like it has everything to do with where அந்த கிரியேட்டர்ஸ் வந்து எங்கேருந்து வராங்கன்றது வச்சு அதுதான் தான் it இருக்கு. matters a lot. இன்னொன்று வந்து நீ சொல்ற விஷயம் ஓகே கரெக்ட் தான். ஆனா நம்மளுடைய ஃப்ளேவரே தமிழ் சினிமாவோட ஃப்ளேவர் எப்படி இருக்கும்னா எந்த ஃப்ளேவரும் இல்லைங்கிறத நம்ம ஃப்ளேவரே. என்னடா அதாவது நான் இப்படி சொல்லும் போது எல்லாரும் என்ன ஃப்ளேவர் அப்படி நினைச்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஏன்னா நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரூட்டடான படங்களும் வரும் நம்ம இதில். இப்போ மலையாள சினிமா மாதிரி பயங்கர ரூட்டடான படங்களும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது நம்ம காட்டுறதுக்கு. இந்த சைடு வந்து சில டேரக்டர்ஸ் அவங்க இன்டர்வியூஸ்லேயே கூட பார்த்தா சொல்லியிருப்பாங்க, எனக்கு அந்த டைமில் ஒரு பாலிவுட் லவ் படம் மாதிரி நான் எடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி அதுவும் இருக்கும். பயங்கர கிராண்டிடான படங்களும் வரும். எல்லா விதமான படங்களும் நம்ம வந்து கொடுப்போம். That's true டா. Particularly Tamil cinema, I feel படங்களும் makes the space for most diverse type of cinema to happen concurrently. ஆமாம். இது வந்து ஒரு காலத்துல இந்த மாதிரி படம் தான் ஓடும், இப்போ வந்து இந்த மாதிரி படம் தான் ஓடும்ன்றதே கிடையாது. இப்போ பத்ரி படத்தில் ஒரு டூப்ளெக்ஸ் வீட்டில் விஜய் இருப்பார், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலின்னு காமிப்பாங்க ப்ரோ. அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு சினிமா இருக்கும். என்னன்னா எல்லாருமே ஒரு மாதிரி வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி வந்து டூப்ளெக்ஸ் வீட்டில் தான் இருப்பாங்க. அதெல்லாம் இருக்கும். அதை திரும்ப இந்த டிஸ்க்ளைமர் சொல்ல வேண்டியதா இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க யாருமே விஜய் ஹேட்டர்ஸ் இல்லைங்க. இல்லை ஓட் ஃபார் விசில். சாரி ப்ரோ, அதுக்குள்ள வரல. அவ்வளோ சொல்லு. இல்லை அதுதான் நீ எனக்கு தெரிஞ்சு வந்து எங்க விட்டேன் நான் மறந்துட்டேன்டா ப்ரோ. அதான் இந்த duplex இதெல்லாம் சொல்றான் அப்படின்னு. டூப்ளெக்ஸ் வீட்டில் இருக்கிறது அது ஒரு டைம்ல அந்த சினிமா இருந்துச்சு. என்னன்னா நார்மல் மிடில் கிளாஸ் வீடே வந்து நிறைய பேர் காட்டுறது கரெக்டா இருக்காது. அதுவும் ஒரு பிரச்சனை. என்னன்னா நான் டு ஆட் டு கௌதம்ஸ் பண்ணனா வந்து சென்னையில் நீ மிடில் கிளாஸுங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, அதுவே வந்து அந்த டைம்லேயே ரொம்ப டேரக்டர்ஸ் பெருசாக டச் பண்ணியிருக்க மாட்டாங்க. நல்லா நோட் பண்ணி தான் தெரியும். நீ வந்து தமிழ் சினிமாவோட ஃப்ளேவர் என்னன்னா 80s ஒரு செட் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்தாங்க, எல்லாருமே ஊர்லேருந்து வந்தாங்க. அப்போ செட்டுக்குள்ள இருந்த அந்த சினிமாவை அப்படியே வெளியில் எடுத்துட்டு வந்து ஃபீல்டில் இந்த சரி ஒரு பேடி ஃபீல்டு இருக்கும், சரி இந்த ஃபீல்டு இருக்கும், அந்த ஃபீல்டில் வர வச்சது தான் அந்த செட் ஆஃப் டேரக்டர்ஸ் இருந்தாங்க, லெஜெண்டரி டேரக்டர்ஸ். ஆனால் அவங்க எல்லாம் ஊர்லேருந்து வந்தவங்க. சரி அதுக்கப்புறம் வந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் பிரம்மாண்டத்தை நோக்கி போனாங்க. பிரம்மாண்டம் அது பண்ணோம் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஜோன் கமர்ஷியல் பிரம்மாண்டம் அப்படின்னு அந்த மாதிரியே இருந்துச்சு. பட் அதை வந்து ஒரு சென்னையில் வாழ்கிற மிடில் கிளாஸ் அப்படின்னா அதை டச் பண்ணுற ஆட்களே ரொம்ப கம்மி. ஏன்னா சென்னைனால என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு டைரக்டர் ரஞ்சித் வந்தார். ஆனா அவரு காமிச்சது நார்த் சென்னை, வட சென்னை, அவர் அங்கேருந்து வந்திருப்பாரு அப்படின்னால அதை காமிச்சாரு. இல்லைன்னா இன்னொரு சைடுனா சென்னை பசங்களை வந்து ஏதோ வந்து ஊதாரி பசங்களாவும் இந்த 1500 கோடிக்கு ஒரே வாரிசு மினிஸ்டர் பையன் அவன் தானே அந்த பொண்ணை ரேப் பண்ணான் இப்படிங்கிற மாதிரியே அவனை காமிச்சிட்டு இருப்பாங்க. பொண்ணு இது சென்னை பசங்களே ரொம்ப வசதியா இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா அப்படி கிடையாது. சென்னையிலையும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கும். நீங்க அதை வந்து நிறைய பேர் ஷாக்கிங்கா இருக்கும். இந்த டைரக்டர் தான் வந்து அவரோட படங்கள்ல கோரா கரெக்டா அந்த மிடில் கிளாஸ் வீடுனா இப்படிதான் இருக்கும்னு நினைச்சிருப்பாரு சங்கர்.
நீங்க சங்கர்னா வந்து பிரம்மாண்டம் தான் அவர் நல்லா பண்ணியிருப்பாருன்றியா? கரெக்டா பண்ணிருப்பாரு. ஒரு ஆப்ட் ரெப்ரசன்டேஷனா ரைட், ரைட். நீங்க வந்து நல்லா நோட் பண்ணீங்கன்னா சங்கர்னா பிரம்மாண்டம் அதெல்லாம் சொல்லுவோம்ல. ஆனா அவருடைய கோர் புரோட்டகனிஸ்ட் வந்து முதல்வன் எடுத்துக்கோங்களேன். எவ்வளவு பிரம்மாண்டம். ஆனா கோர் புரோட்டகனிஸ்ட் கண்டிப்பா. ஆமாமா. அந்த அர்ஜுன் பக்காவா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதுலயும் யப், யப். சினிமால வந்து இந்த சிங்கிள் சைல்ட காமிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு அண்ணன் சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட் நீ நல்லா நோட் பண்ணி பாரு. என் புரோட்டகனிஸ்ட்க்கு வந்து யாராவது கூட பிறந்தவங்க இருந்துட்டே இருப்பாங்க. ஆமா, ஆமா. அதை பிரேக் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஆனா அவ்வளவு பெரிய படத்துல அவர் ஒரே பையன் தான். ம். அவர் என்ன சொல்லுவாரு, நான் வந்து அவர் ஏன்னா சென்னையில வாழ்ற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ ஆக்சுவலி அது பாலா என்ன ரெப்ரசன்ட் பண்றது ஒருத்தர் தான் பண்றாரு. இப்போ நான் வந்து சென்னையில தான் இருந்தேன். அப்ப நான் மிடில் கிளாஸ்ல தான் இருந்தேன். எனக்கு வந்து என்ன மிடில் கிளாஸ்ங்கறாங்க, வாயில தான் சொல்றாங்களே தவிர இப்ப வாழ்ற வீடு இது சம்மந்தமே இல்லையே. எனக்கு வந்து இன்னொன்னு நிறைய சீரியல்லாம் நடத்தும். ம். நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படியுமே. ஆனா உள்ளுக்குள்ள ஷூ போட்டு செப்பல் போட்டு நடப்பாங்க. தமிழ் படத்துல சூப்பரா பாடுவாங்க. ஆமாமா அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப நாளா புரியாத விஷயம் என்னன்னா, வீட்டுக்குள்ள வந்து ஷூட் பண்ணுவாங்க. நீ சீரியல்ஸ்லாம் பார்த்தா ஷூ செப்பல்லாம் போட்டிருப்பாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள இதெல்லாம் போட்டு வர ஊச்சமா இந்த பட்டு சாரி எல்லாம் போட்டிருப்பாங்க bro. இருப்பாங்க. தூங்கும்போது பட்டு சாரியில தூங்குவாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷனா இல்லையே அப்படின்னு. இவரு கரெக்டா ப்ரோ அவர் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா 9 to 5 ஜாப ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. முதல்வன்ல. ம். எனக்கு வந்து சண்டே ஆனா டைட்டானிக், சரவண பவன்ல ஒரு காஃபி, 5 நாள் வேலை, அம்மாவோட மடியில படுத்துட்டு அந்த மருதாணிலாம் வைப்பாங்க அவங்களுக்கு. ஒரே பையன் அப்படியே டீசென்ட்டா இருக்கும். ம். அன்னியன்லயும் வந்து அந்த ஒரு அக்ரகாரத்துல இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் இதுதான் காமிப்பாங்க. பாய்ஸ் படத்துல வாய்ஸ்ல கூட பாரு அந்த முன்னா கேரக்டர் வந்து ப்ராப்பர் மிடில் கிளாஸ். எந்த அளவுக்குன்னா இந்த சைடு அவன் ஹை கிளாஸா வந்து ஐ மிஸ் யூ அப்படின்ட்டு போடும்போது இவன் ரேஷன்ல வாங்கிட்டு வந்து அந்த அரிசியை வந்து மீ டூ அப்படின்னு போடுவான். ம். அதை அவங்க அப்பா அடிச்சு இது பண்ணுவாரு. ப்ரோ அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த சென்னையில சம் தெலுங்கு பீப்புளும் இருப்பாங்க. ஆ. அந்த மாதிரியும் ஒருத்தர் இருப்பான். இருக்கும். ம். அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ப்ரோ வெங்கட் பிரபுவும் அடிக்கடி இந்த ஏதோ ஒரு தெலுங்கு கேரக்டர் வந்து உள்ள கொண்டு வந்துட்டே இருப்பார்ல. ப்ரோ அவர் வரோஜா கண்டிப்பா பண்ணிருக்காரு. அல்ல இன்னொன்னு நான் மறந்துட்டு சொல்லிடுறேன்னா அந்த சங்கர் அந்த தெலுங்கு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அவர் ஆக்சுவலா அந்த முன்னா கேரக்டர் இருக்குல்ல, அவர் இன்டர்வியூஸ் தான் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஐ திங்க் ட்ரிப்ளிகன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஏரியால இருக்கிற அந்த ஒண்டி கொடுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்னு அந்த ட்ரிப்ளிகன் ஏரியால அந்த அவங்க பக்கத்துலயே நிறைய குட்டி 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 பாக்ஸா வந்து நிறைய பாக்ஸஸா வந்து நிறைய இதெல்லாம் இருக்கும். ஒரு அபார்ட்மெண்ட்டா இல்லாம அது மிக்ஸ் ஆஃப் அந்த வீடு இருக்கும். இண்டிவிஜுவல் ஹவுஸும் கிடையாது, அபார்ட்மெண்ட்டும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும். அங்க வந்து நிறைய லாங்குவேஜ் பேசுற பீப்புளோட தான் அவர் வளர்ந்துருக்காராம். கிட்டத்தட்ட அவர் சொல்றத வச்சு நான் என்ன இமேஜின் பண்ணி பாக்குறேன்னா அந்த முன்னா கேரக்டர் மாதிரி தான் அவர் அந்த மாதிரியான வீடுகளை தான் அவர் வளர்த்துருக்காரு. சென்னை has so many கரெக்ட் people. அதனாலதான் ஒரு தெலுங்கு எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கு. இது எதுக்கு நம்ம சொல்றோம்னா எப்படி வளர்ந்துருக்காங்களோ அதை அது எக்ஸாக்ட்லி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் அவங்களால யாராலும் எனிபடி கேன் ஒன்லி கிரியேட் பேஸ்ட் ஆன் வாட் தேவ் பீன் ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஃபீல். ஐ திங்க் இப்போ வர பீப்புள் மோஸ்ட்லி கொஞ்சம் ஒரு அஃப்ளூமெண்ட் இது மாதிரி. ஆமா ப்ரோ. இப்ப நீங்களே சொல்றீங்க உங்க தாத்தா வந்து இப்ப என்ன அழுத்தம் அவன் இவனை இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு நீ சொல்லிட்டு இருந்தான் என்ன இல்ல ப்ரோ எங்க தாத்தா வந்து லேண்ட்லாம் வச்சிருந்தாரு. ஓ லேண்ட்லாடா ப்ரோ அப்படின்னா லேண்ட்லாட்லாம் இல்ல ப்ரோ, நிறைய லேண்ட் இருந்துச்சு அதுல விவசாயம் பண்ணுவோம். பூதேவி அதான்டா லேண்ட்லாடு ப்ரோ. அதெல்லாம் ஏதோ 2 ஜெனரேஷன் 3 ஜெனரேஷன் முன்னாடி ப்ரோ. ப்ரோ உங்க தாத்தாங்கிறது ஒரே உங்க அப்பாவோட அப்பா அவ்வளவுதானே ப்ரோ. அந்த மாதிரிலாம் ப்ரோ பர்சன் அவ்வளவுதான் டக்குன்னு அப்படியே ஆயிட்டான். வளர்ச்சி நல்லது தான், எல்லாருக்கும் அது நடக்கணும் தான். பட் இட் பி நைஸ் டு see a diversity of writing within சினிமா. ஃபீல்டு இது இருக்கணும். நம்ம இல்ல உள்ள போய் அதை அனுபவிச்சு பேசணும். அந்த வாய்ப்பு கிடைக்க முடியணும். ஸோ there is a little bit of privilege required to be able to get into சினிமான்னு எனக்கு தோணும்டா. ஆமாம் ப்ரோ. உண்மைதான். ரொம்ப நாளாக வந்து அஜித் ஏகே வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலிலேருந்து வந்தாரு அப்படின்னு ப்ரோ சொல்லிட்டு இல்லையா அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. ஒரு மெக்கானிக்கா வந்திருக்காரு ப்ரோ. ப்ரோ அவங்க அண்ணன் அந்த போட்டோ காமிக்கிட்டா எவ்வளவு வைரல் ஆச்சுன்ட்டு. சொந்த கராஜ்ல மெக்கானிக்கா இருந்திருக்கா. ப்ரோ அப்பெல்லாம் இல்ல ப்ரோ, அவர் பாவம் அதெல்லாம். ப்ரோ அவங்க அண்ணன் வந்து சிஇஓவா இருக்காங்க தெரியுமா ப்ரோ அண்ணன் ஒரு முயற்சி. இப்போ உங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்தா அதுக்காக அந்த காசு உங்க காசு ஆயிடுமா ப்ரோ? ப்ரோ வீட்டுல வந்து நீ இருக்காதடா வீட்லயே அப்படியே இது பண்ணிட்டாங்க. நான் யாரையும் தப்பு சொல்றதுக்காக சொல்ல. ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் there is some privilege required for people to be able to get into cinema. ஆமா. அண்ட் அதனாலயும் மேபி அந்த ஒரு டைவர்சிட்டி ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கிறதுல there is a difficulty. பிரச்சனை இருக்கு. பாரு நான் வந்து தப்பா பேசணும்னு நினைக்கல, ஆனா உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாரையும் பேசி ரொம்பவும் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்றேன், நம்ம யாருமே வந்து அஜித் ஹேட்டர்ஸும் கிடையாது. ஆனா வந்து இவனுக்கு என்னன்னா மாறி அதுவும் எஸ்பெஷலி இந்த பக்கத்துல ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான். அவன் பேரை நான் ரிப்பீட் பண்ண விரும்பல, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவன் எல்லாத்தையும் சொல்லிடுறான், அந்த கிழிக்கிறான், கிழிச்சதுக்கு அப்புறம் டிஸ்க்ளைமர் போட்டுறான். பார்த்து உன்னையும் வந்து கிழிச்சிட்டு டிஸ்க்ளைமர் போட்டுருவாங்க, சாரி ப்ரோ உங்களை அடிச்சதுக்கு அப்படின்ட்டு. பட் யா லெட்ஸ் ஜஸ்ட் ஐ டோன்ட் நோ, there's so much to talk about சினிமா. போவோம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போவோம். சினிமான்னு பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம் ப்ரோ. வீரேந்தர் ஷாவை பத்தி இவர் வந்து ஒரு பெரிய ஒரு மெமரி வச்சிருக்காரு. கண்டிப்பா நிறைய இருக்கு. பட் நம்ம அடுத்தடுத்த இது நிறைய பேசுவோம். அதாவது சினி ஃபைல்ஸா நாம உட்காந்து நான் நினைக்கல. கரெக்ட். சினிமா அஃபெக்ட்ஸ் அஸ் இன் என்ன சொல்ல பொது
how do I put it? சொசைட்டி, பாப்புலர் கல்ச்சர், ஆ. நம்மளோட என்வாயர்மெண்ட்டை வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஷேப் பண்ணுது. அந்த ஒரு தாக்கத்தை பத்தி தான் ஐ திங்க் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னன்னா பேசிக்கா சொசைட்டிங்கிறது இப்போ நம்ம 3 பேரும் சொசைட்டி தான். ஸோ அதனால வந்து சினிமா அந்த ஒரு பர்ட்டிகுலர் படமோ இல்ல அந்த டைம் பீரியட்லயோ அதே அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்மளை சுத்தி சொசைட்டி எப்படி இருந்துச்சு, அப்படி பேச அது இட்ஸ் வந்து கைண்ட் ஆஃப் நைஸ் டு கன்டெக்சுவலைஸ் சினிமா த்ரூ அந்த காலத்துல என்ன நடந்தது, நம்மளுக்கு என்ன நடந்துட்டு இருந்தது, நம்ம என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ்லேருந்து ஒரு விஷயத்த பார்த்தோம், புரிஞ்சுக்கிட்டோம். இட் மேக்ஸ் இட் ரியலி இன்ட்ரெஸ்டிங். அது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலும் கொடுக்கும். அந்த டைமுக்கு நம்ம வந்து போக வைக்கும். இந்த மாதிரி ட்ராவல் பேக் இன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கொஞ்சம் சூப்பர் பையா. லெட்ஸ் ட்ராவல் பேக் இன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய நாஸ்டாலஜிக் ஃபீலை வந்து கொடுக்கணும் அப்படின்னா எங்களோட பாட்காஸ்ட்டை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஜாலியா ஹேங் அவுட் பண்ணலாம் வாங்க. அவ்வளோதான். பாய் பை. ப்ரோ. நீங்க பாய் சொல்ல ப்ரோ. பாய் கைஸ். ரொம்ப சத்தம் வச்சுக்கணும்.